இந்த நிகழ்ச்சியில் இஸ்லாமிய பெண் என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய பெண் என்று பொதுவாக தலைப்பு கொடுக்கப்பட்டாலும் திருமணம் முடித்த ஒரு இஸ்லாமிய பெண் தன்னுடைய குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும், ஒவ்வொரு மனிதனுக்குமே அவனுடைய மனைவி சரியாக அமைந்துவிட்டால் அவனுக்கு அதை மாதிரி ஒரு நல்ல பரிசு எதுவுமே இருக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துன்யா மத்தாவும், இந்த உலகம் முழுவதும் செல்வமாகும். வகைரு மத்தாயி துன்யா அல் மரஅத்து சாலிஹா, உலகத்து செல்வங்களிலேயே மிகச் சிறந்தது எது என்று கேட்டால் ஒரு மனிதனுக்கு அமைகின்ற நல்லொழுக்கம் உள்ள மனைவி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு காசு பணம் கிடைக்கிறத விட, பதவி கிடைப்பதை விட, உலகத்தில் எந்த செல்வம் கிடைப்பதை விடவும் ஒரு நல்ல மனைவி அமைந்து விட்டால் அதை விட சிறப்பிற்குரிய ஒரு செல்வம் கிடையாது என்று ஒரு நல்லொழுக்கம் உள்ள பெண்ணை பற்றி குறிப்பிட்டார்கள். ஏன் அப்படி சொல்கிறார்கள்? ஒரு மனிதன் சமூகத்தில் ஒரு நல்ல மனிதனாக, சமூகத்துக்கு சேவையாற்றக்கூடியவனாக, பொதுநலத்தோடு வாழக்கூடியவனாக இருக்க வேண்டுமையானால் அவனுடைய மனைவி சரியான மனைவியாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா என்ன செய்வான்? மனைவி சரியில்லைன்னு வைங்க, அவனால் உலகத்தில் நலமடவே முடியாது, வெளியே போய் நிம்மதியாக இருக்க முடியாது, ஒரு வேலையில் நிம்மதியாக வேலை பார்க்க முடியாது, பொது வாழ்க்கையில் பிரச்சார பணியில் ஈடுபட முடியாது. அதனால இந்த மனைவி என்பவள் கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு நல்ல செல்வம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். இன்றைக்கு கூட சொல்லி காட்டுவாங்க, ஒரு ஜோக்குக்காக வேண்டி சொல்றதான். அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் என்ன செய்வாங்க, அந்த வீட்டில் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது அவர் பெண்ணுடைய தகப்பனார் ரொம்ப கண்ணீர் வடிப்பார், ரொம்ப கவலைப்பட்டு தான் பிள்ளையை அனுப்பி வைப்பார். என் பொண்ணை உங்கள்கிட்ட ஒப்படைக்கலை, என் கண்ணையே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், இப்படிலாம் வசனம் பேசி என்ன செய்வார், அனுப்பி வைப்பார். இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு ஒரு மாமனார் அழுகுறார், மருமகன் போய் சொல்லியிருக்கிறார், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் பிள்ளையை நான் நல்லா வச்சுக்கிடுவேன். மருமகனை நான் கவலைப்படுறது உங்களை பற்றி தான் இருக்கிறார், என் பிள்ளைய பற்றி கவலை இல்லை. நீங்கள் என்ன பாடுபட போகிறீங்களே, என் முன்னாடி என்ன பாடுபடுத்துறாள், என் பிள்ளை உங்களை என்ன பாடுபடுத்த போகுதுண்டு அப்படித்தான் நான் கவலைப்படுறேன் அப்படின்றாராம். அந்த மாதிரி பெண் என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு வரமாக அமைவதற்கு பதிலாக அவங்களும் என்ன செய்கிறாங்க, அவனுக்கு ஒரு சாபம் மாதிரி அமைந்து விடுகிறார்கள். சில பேருக்கு கணவன் அப்படி அமைஞ்சிருவாங்க. அந்த மாதிரி சில திருமணங்களை பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் செய்ய ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஃபோட்டோ எடுப்பாங்க, ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுப்பார். இப்போ தான் எல்லாம் செல்ஃபோன் எடுக்கிறாங்கல்ல, அப்போ ஃபோட்டோகிராஃபர் அழைத்து அவர் தான் ஃபோட்டோ எடுப்பார். அப்போ மாப்பிள்ளைகிட்ட சிம்பாலிக்க சொல்லுவார், மாப்பிள்ளை கடைசியாக சிரிங்க அப்படிம்பார். அப்படின்னு அவர் சிரிக்கிறது அதுதான் கடைசி, அதுக்கப்புறம் அவர் அழுக வேண்டியதுதான். இப்படிங்கிற மாதிரி அந்த பெண் ஒரு வீட்டில் நுழைந்து விட்டால் அந்த நிம்மதியை போயிருதுங்கிற அளவுக்கு இது திருமணத்தை கேள்வி பண்ணி அப்படி சொல்கிறாங்க. நல்ல பெண்கள் ஒரு குடும்பத்தில் கஷ்டப்படுறது இருக்கிறது, அதே நேரத்தில் ஒரு நல்லொழுக்கம் இல்லாத பெண்ணு, மார்க்கமே இல்லாத ஒரு பெண்ணு ஒரு குடும்பத்தில் நுழைந்து ஒரு ஆணுடைய நிலைமையை மாற்றக்கூடியவங்களாகவும் மாறிவிடுகிறார்கள். அதே மாதிரி ஒரு திருமணத்தில் என்ன செய்கிறாங்க, அந்த பெண் அழுதுகிட்டே இருந்திருக்கு. ஏன் அந்த பெண் அழுதுகிட்டே இருக்கு, நாளைக்கு மாப்பிள்ளை அழுவார் அப்படின்னு இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி திருமணத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பெண் அமைந்து விடுவாளோ என்றெல்லாம் பயப்படுறத பார்க்கணும். இந்த திருமண வாழ்க்கையில் ஒரு பெண் எப்படி நடந்து கொள்ளணும், இதை நம்ம என்ன செய்யணும், இன்றைக்கு தெரிந்து கொள்ளணும். இதில் கூட்டு வந்த ஆண்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னைக்கு நம்மளை பற்றி பேச மாட்டாங்க, நம்ம கூட்டு வந்ததுக்கு நல்லா வச்சு செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதில் அவங்களுக்கு ஜும்மாவில் நிறைய டோஸ் கொடுப்போம். கணவனுடைய கடமைகள் என்று ஜும்மாவில் சொல்லுவோம், அதெல்லாம் வீட்டில் சட்டம் காட்ட மாட்டார்கள். ஆனால் பெண்கள் கூடுற சபையாக இருக்கிறனால இங்கே பெண்களுக்கு நம்ம என்ன செய்யணும், செய்து சொல்லணும். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே. ஆனால் ஒரு பெண் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய விஷயம், திருமணத்துடைய நோக்கமே, திருமணத்துடைய நோக்கத்தில் ஒரு முக்கியமான நோக்கம் கணவனுக்கு சந்தோஷம் அளிப்பது, இல்லற வாழ்க்கையில் அவனை திருப்திப்படுத்துவது. அல்லாஹ் குர்ஆன்ல திருமணத்தை ஒரு அக்ரிமெண்ட்ங்கிறான், வாகதுன மின்கும் மீசாக்கன் கலீலா, அந்த பெண்கள் உங்கள்கிட்ட கடுமையான உடன்படிக்கை எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறான். அப்போ பெண்கள் எடுத்துக்கொள்கிற உடன்படிக்கையில் நான் ஆணை என்னுடைய கணவனை என்ன செய்வேன், மகிழ்ச்சியை வச்சிருப்பேன், அவருக்கு சந்தோஷம் கொடுப்பேன், இதுவும் ஒரு அக்ரிமெண்ட் தான். இந்த அக்ரிமெண்ட்டை ஒரு பெண் மீறக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இதை பற்றி பல்வேறு சந்தர்ப்பங்களில் பெண்களுக்கு அறிவுறுத்துகிறார்கள். இதா தார் ரஜுலு இம்ராத்தஹு இலா ஃபிராஷிஹி ஃபஅபத் ஃபபாத்த கல்பான அலைஹா லானத்துகள் மலாயிக்கத்து ஹத்தா துஸ்பிக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மனைவியை ஒருத்தனை செய்யறான், கணவன் இல்லறத்திற்கு அழைக்கிறான், அவள் மறுத்துவிட்டு இரவு முழுக்க அவனுடைய கோபத்திற்கு ஆளானவளாக அந்த பெண் இரவு தங்குவாளையானால் விடுகிற வரைக்கும் மலக்குமார்கள் அந்த பெண்ணை சபிக்கிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை கடுமையாக எச்சரிக்கிறார்கள். இல்லற விஷயத்தில் என்ன செய்யக்கூடாது, ஒரு ஆணுக்கு குறை வைக்கக்கூடாது. ஏன்னா ஒரு நல்ல ஆண் கூட வழி தவறுறது அதனாலதான். மனைவிட்ட தான் அவன் செய்யறான், வேற மாதிரி அவன் தப்பு செஞ்சிடாம திருமணம் பண்ண பிறகு மனைவிட்ட அந்த சந்தோஷம் கிடைக்கிறனாலதான் ஒருத்தன் ஒழுக்கமா நடப்பான். மனைவிட்ட சந்தோஷம் கிடைக்கிறன்னு வைங்க, அப்பதான் வேற எங்கேயா கிடைக்குமான்னு தேடுவான். அப்ப நல்ல ஆண் கூட வழி வருவதற்கு, பிற பெண்கள் மேல அவனுக்கு நாட்டம் ஏற்படுவதற்குன்னா மனைவி சரியில்லாத ஒரு காரணமா இருக்கிறது. இரவுல முழிக்கிறது, நண்பர்களோடு சேர்ந்து ஊர் சுத்துறது, இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா வீட்டில் அவனுக்கு சந்தோஷம் இல்லை. இதுதான் முக்கிய காரணமா இருக்கும். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுல நிறைய அறிவுரைகளை பெண்களுக்கும் சொல்றாங்க, அதே மாதிரி ஆண்களுக்கும் சொல்றாங்க. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அவர் இரவு முழுக்க துழுவுறது, பகல் முழுக்க நோன்பு வைக்கிறது, இப்படின்னு அவரை பத்தி கேள்விப்படுறாங்க. இப்படி ஒருத்தர் இருந்தால் ராத்திரிலாம் துழுவுறாரு, பகல்ல நோன்பு வைக்கிறார், இவர் மனைவியை கவனிப்பாரா, மனைவிக்கு சந்தோஷம் கொடுப்பாரா? பெண்ணுக்கு எப்படி அறிவுரை சொல்றாங்களோ அவருக்கு அதே மாதிரி அறிவுரை சொல்றாங்க. போய் அவர் வீடு தேடி போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னலி ஜௌஜிக அலைக ஹக்கா, உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, உன் விருந்தாளிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு, உன் கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு, உன் உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு. அதனால நீ அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமையை செய்யு, தூளுகு, நோன்பு வை, தான தர்மம் செய்யு, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யணும். அதே மாதிரி உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கா இல்லையா, உன் உடம்பை கவனிக்கணுமா இல்லையா, உன் கண்ணை பாதுகாக்கணுமா இல்லையா, தூங்கினா தானே கண்ணு நல்லா இருக்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அவருக்கு அறிவுறுத்துகிறார்கள். அப்ப வணக்க வழிபாட காரணம் காட்டி கூட இல்லறத்தை புறக்கணிக்க கூடாது. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யஹில்லு லில் மர்அத்தி அன் தஸூம வ ஜௌஜுகா ஷாஹிதுன் இல்லா பிஇذனிஹி. எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் கணவன் உள்ளூர்ல இருக்கும் பொழுது அவன்கிட்ட அனுமதி கேட்காமல் நஃபிலான நோன்பு வைப்பதற்கு அவளுக்கு ஹலால் கிடையாது. ஒரு பெண்ணு நோன்பு வைக்க நினைக்கிறார்கள், ஃபர்லான நோன்புக்கு கணவன் அனுமதி கேட்க தேவையில்லை. சுன்னத்தான நோன்பு வைக்கிறாங்க அல்லது உபரியாக அவங்கள ஒரு நோன்பு வைக்கிறாங்க, கணவன்கிட்ட கேட்கணும் அவர் எப்படி இருக்கிறார், எப்படி மனநிலை இருக்கிறார் தெரிந்து கொண்டு அவரை அனுமதித்தால் தான் நோன்பு வைக்க வேண்டும். அவர் இல்லற தேவையுடையவராக இருக்கும்போது நீங்க நோன்பு வச்சீங்கன்னா அதனால அவர் பாதிக்கப்படுவாரா இல்லையா? அப்போ நோன்பு வைப்பது, நஃபிலான நோன்பு வைப்பதற்கு கூட கணவன்கிட்ட அனுமதி பெற வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா இதை பெண்களுக்கு அறிவுரையா சொல்றாங்க. இதை விட வேற சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பெண்கள் மட்டும் இருக்கிறனால இதை புரிஞ்சுக்கிறங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய குடும்பங்கள பிரச்சனை வரும். சம்பந்தம் இல்லாத குற்றச்சாட்டுல சொல்லுவான், சோறாக்க தெரியல, குழம்புக்கு தெரியல, விஷயம் என்னவா இருக்கும்னு கேட்டா அவனுக்கு அவன் நினைத்த மாதிரி சந்தோஷம் அமைஞ்சிருக்காது. மனைவி நினைச்சிருப்பா, எதுக்கு எடுத்தாலும் இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டு கணவனை தள்ளி படுக்க வைத்திருப்பாள். அப்ப இதனாலதான் என்ன செய்யறாங்க நிறைய பேரு, இதெல்லாம் போய் வெளியே சொல்ல முடியாது, என்னத்தையாவது ஒரு காரணம் சொல்லி இவளை கலட்டி விட்டுறானு என்றெல்லாம் பல குடும்பங்கள்ல பிரச்சனை ஏற்படுறதுக்கு என்ன காரணம்னு கேட்டா இது ஒரு காரணமா இருக்கிறது. அதனாலதான் நிறைய பேர் என்ன செய்வான், கல்யாணம் பண்ணிட்டு வருவான், கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா இருப்பான். ஒரு 5 வருஷம் ஆன பிறகு 10 வருஷம் ஆன பிறகு அவன்கிட்ட போய் விசாரிச்சோம்னு வைங்க, என்னப்பா கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கு, ஏதோ இருக்கு, ரொம்ப என்னமோ 50-60 வருஷம் வாழ்ந்த மாதிரி என்ன செய்வான், ரொம்ப கவலைப்பட்டு சொல்லுவான். காரணம் என்னன்னு கேட்டா அவனுக்கு அவன் நினைத்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட கல்யாணம் பண்ணிருப்பான்ல, அந்த மாதிரி சந்தோஷம் இருக்காது. அப்ப அதுல அவனை திருப்திப்படுத்தி விட்டால் அவனை மாதிரி ஒரு நல்ல கணவனை, அவனை மாதிரி ஒரு பாசத்திற்குரிய கணவனை பார்க்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனாலதான் இந்த விஷயத்துல என்ன செய்யறாங்க, நிறைய அறிவுரை சொல்றாங்க. ஆனால் பெண்கள் இந்த விஷயத்துல என்ன செய்யறாங்கன்னா நிறைய குறை வைக்கிறார்கள். திருமணம் ஆகி ஒரு பிள்ளை உருவாகிற வரைக்கும் தான் அவங்க ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறதுலாம், கணவனோட ரொம்ப ஈடுபாடா இருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன செய்யறது, அது பிள்ளை உண்டாயிருச்சு, இப்போ நீங்க பொறுமையா தான் இருக்கணும், சரி பொறுமையா இருப்போம். பிள்ளை பிறந்தாச்சு கைப்பிள்ளைக்காரியா இருக்கிறேன், அதனால இப்போ அடிக்கடி தொந்தரவு பண்ண இப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை வளர்ந்து ஒரு வயசுக்கு வந்துடும். அப்போ என்ன செய்யறது, பிள்ளை வயசு வந்துருச்சு, இனிமே கல்யாணம் 5 வருஷம் ஆச்சு, இன்னும் 10 வருஷம் ஆச்சு, இப்போ இந்த மாதிரி நீங்க எதிர்பார்க்குறீங்களே இப்படின்னு என்ன செய்யறது, இந்த ஜோக்கா கூட சொல்லுவான்,
ஒருத்தன் மனைவியை எப்போதான் அடிக்கிறதுக்கு சொல்லுவாங்க. அப்போ எப்போ எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்றீங்க, பிள்ளைதாச்சும் அடிக்கக்கூடாது, அது வந்து பிள்ளை பெற்ற பிள்ளை அடிக்கக்கூடாது, இப்படி வயசாகிட்டு அடிக்கக்கூடாது, பிள்ளை பிறந்துட்டு அடிக்கக்கூடாது இப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எதையாவது ஒரு காரணமாக வைத்து இதை வந்து நம்ம புறக்கணிக்கணும் அப்படின்னு பெண்கள் நினைக்கிறார்கள். இது வந்து அவனை வேற மாதிரி வழிக்கு கொண்டு போய் சேர்த்துரும். இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அறிவுரையை சொல்றாங்க. அதே மாதிரி திருமண வாழ்க்கையில கணவனை நம்பணும். கல்யாணம் பண்ணியாச்சு, கல்யாணம் பண்ண பிறகு அவர் வந்து வேற ஒரு பெண்ணோடு தொடர்புல இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சால்தான் சந்தேகப்படுமே தவிர, தேவையில்லாமல் சந்தேகப்படக்கூடிய பல பெண்கள் இருக்கிறார்கள். இது அவங்கள நரகத்துக்கே கொண்டு போய் சேர்த்துரும். அவங்க வாழ்க்கையை உலகத்திலேயே நரகமாக்கணும். ஆம்பளையும் இப்படி சந்தேகப்படுறான், பொம்பளையும் சந்தேகப்படுகிறார்கள். ஒரு கணவன் வந்து என்ன செய்வான், இல்லத்தில் அதிகம் நாட்டம் உள்ளவனாக இருக்கணும் வைங்க, இவங்களுக்கு வேற மாதிரி சந்தேகம் வரும். அப்போ இவர் வந்து இதில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாருன்னா இவர் வேற மாதிரி எது நடப்பாரோ, வேற பெண்களை நாடுவாரோ இப்படின்னு என்ன செய்யறது. பெண் அது மாதிரி ஆண் நடப்பான். ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் எந்த ஒளிவு முறையும் தேவை கிடையாது. உன்ன லிபாஸ் உள்ளக்கும் அன்றும் லிபாஸ் உள்ள உன்ன, அவங்க உங்களுக்கு ஆடை, நீங்கள் அவங்களுக்கு ஆடைன்னு அல்ல சொல்றான். கணவன்கிட்ட மனைவி எதிர்பார்க்கிறது, மனைவிட்ட கணவன் எதிர்பார்க்கிறது, இது மார்க்கத்தில் குற்றம் இல்லை. இது மார்க்கத்தில் நமக்கு நன்மை தரக்கூடிய ஒரு காரியம் தான் சதக்கா என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. வஃபி புதுய அஹதுக்கும் சதக்கா, உங்கள் மனைவி இடத்துல இல்லறத்தில் ஈடுபடுவது கூட தர்மம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கும் போது இதை போய் கேவலமா நினைக்கலாமா? இதை போய் இந்த மாதிரி இதுல ஒரு ஆசை உள்ளவரா இருக்கிறாரு இப்படி நினைக்கலாமா? அப்ப இந்த மாதிரி நினைச்சோம்னு சொன்னா கடைசியில் இது ஒரு சந்தேகம் தானே. இந்த அடிப்படையில் மனைவியை சந்தேகப்படுற பார்க்கும். வேற ஒரு ஆண்ட உறவு வைத்துக் கொண்டால், வேற ஒரு பெண்கிட்ட உறவு வைத்துக் கொண்டால் அதுல சந்தேகப்படுற நியாயம் இருக்கிறது. மனைவிட்ட சந்தோஷமா இருக்கிறான்னு இதை காரணமா வச்சு சந்தேகப்படலாமா? அந்த மாதிரி ஒருத்தர் வீட்டில் சிரிச்சானு வைங்க, சம்மந்தம் இல்லாமல் சிரிக்கக்கூடாது. சில பெண்கள் அதையெல்லாம் பார்க்குறாங்களாம். என்ன திடீர்னு சிரிக்கிறீங்களே, ஏதாவது ஒரு காரணம் இருக்கு. சிரிக்கிற கூட சுதந்திரம் இல்லையா மனுஷனுக்கு? அப்போ சிரிக்கிறத பார்த்து சந்தேகப்படுறாங்க அப்படிங்கிறாங்க. அது மாதிரி ஃபோன் எடுத்து செக் பண்ணுற, வெளியே போயிட்டு வர்றாரா, ரொம்ப நேரம் வெளியே வந்துருக்கிறாரு, என்ன பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம், யார்கிட்ட பேசியிருக்காருன்னு பார்ப்போம். இப்படி என்ன செய்யறது, அவங்க வந்து ஃபோனை பார்க்கறது. அதே மாதிரி அவனும் ஃபோனை வாங்கி பார்க்கறது. கணவன் மனைவியை கணவன் வந்து சந்தேகப்படுறதுல செய்யறோம், பல குடும்பங்களில் பார்க்குறோம். இதெல்லாம் திருமண வாழ்க்கை நாசமாக்கணும். அந்த மாதிரி என்ன செய்யறாங்க, கணவன் வந்து ஃபோன் போடுவார் அல்லது மனைவி ஃபோன் போடுவாங்க. ஃபோனை அடித்த உடனே எடுத்துட்டா பிரச்சனை இல்லை. வெயிட்டிங்கில் விழுந்துச்சுன்னு வைங்க, அவங்க அம்மாட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க, இல்லை அண்ணன் தம்பிகிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க, இல்லை தன்னுடைய தோழிகிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதை வந்து என்ன செய்யறது, ஒரு ஆண் வந்து சந்தேகப்படுறது. அல்லது ஒரு பெண் வந்து கணவனுக்கு ஃபோன் பண்ணுறான், அவன் வந்து என்ன செய்வான், ஒரு வியாபார சம்பந்தம் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பான், தவுஜ மாதத்தில் உள்ள யாராவது விளையாட்டு பேசிக்கிட்டு இருப்பான். ரொம்ப நேரம் வெயிட்டிங்காக இருக்குது, யாருன்னு பார்ப்போம். ஃபோனை போட்டோன்னு எவள்கிட்ட பேசியிருந்தீங்க, இவ்வளோ நேரம் நான் ஃபோன் பண்ணுறேன், யார்கிட்ட பேசியிருந்தீங்க, எப்படி என்ன செய்யறது? இது தேவையில்லாத வேலையா இல்லையா? அப்போ யார்கிட்ட பேசியிருக்கிறாங்கன்னு தெரியாமல் அதை வந்து என்ன செய்யறது, அதை வைத்து சந்தேகப்படுறது. இந்த மாதிரி பல நேரங்களில் சந்தேகப்படுற பார்க்குறேன். அவர் வந்து என்ன செய்யறது, மாப்பிள்ளை வந்து பீரோவில் செக் பண்ணுவார், முன்னாடி என்ன வச்சிருக்கான்னு பார்ப்போம், நமக்கு தெரியாமல் தான் இருக்குதா இப்படின்னு கணவன் மனைவியை சந்தேகப்படுற பார்க்குறோம். அந்த மாதிரி சில பேர் செய்வார், மனைவியை வெளியே கூட்டு போனால் கூட ஒரு சுதந்திரமாக சந்தோஷமாக அப்படி கூட்டு போக மாட்டான். மூஞ்சியை மூடு, கையை மூடு, காலை மூடு, இப்படின்னு எல்லாத்தையும் மூடு, என்ன மற்றவங்க பார்த்துருவாங்க இப்படின்னு முகத்தை மூடுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. முகத்தை திறந்து தான் போகணும். ஒரு குற்றம் செய்யக்கூடியவர்கள், தவறு செய்யக்கூடியவர்கள் முகத்தை மறைக்கலாம். முகமூடி கொள்ளக்காரங்கிறாங்கல்ல, நம்ம நல்ல பெண்களையே முகத்தை மூடணும், இப்படித்தான் வருவேன் என்று போகணும். ஆடம்பரம் இல்லாமல், அலங்காரம் இல்லாமல் சிம்பிளா வெளியே போற தப்பு இல்லை. ஆனா சந்தேகப்பட்டு என்ன செய்யறான், முகத்தை மூடு, கையை மூடு, காலை மூடு, அப்படியெல்லாம் சித்திரவதை பண்றதை பார்க்கணும். அதே மாதிரி ஒரு மனைவி என்ன செய்யறா, எல்லா வகையில கணவனை சந்தேகப்படுறான். ஒரு பிள்ளை விஷயத்துல கூட சந்தேகப்படுறான்ல, ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, அந்த பிள்ளை வந்து இவன் சாயல்ல இருக்காது, அந்த பிள்ளை வந்து மனைவி சாயல்ல இருக்காது, இதுல எல்லாம் சந்தேகப்படுறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தன்னுடைய அறிவுரையில பல கட்டங்களில் கண்டிக்கிறார்கள். குர்ஆன்ல கூட அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இஜ்தனிபு கஸீரம் மினல் சந்தேகங்கள், கற்பனைகளிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். இன்ன பாதல்லன் இஸ்முன், சில சந்தேகங்கள், கற்பனைகள் பாவமானது. வலா தஜஸ்ஸசு, துருவி துருவி பிறருடைய குறைகளை ஆராயாதீர்கள். வலா எகுத்த பாலுக்கும் பாதா, யாரும் யாரை பற்றியும் புறம் பேசாதீர்கள் என்றெல்லாம் திருக்குர்ஆன்ல அல்லாஹ் என்ன செய்யறான், தேவையில்லாத கற்பனை வளர்க்காதீங்க, தேவையில்லாத சந்தேகத்தை உண்டாக்காதீங்க. இது வந்து வாழ்க்கையில நிம்மதியை கெடுத்துரும். தெரிஞ்சால் மட்டும் ஒரு வேற மாதிரி தொடர்பில் இருக்கிறாரு, கன்ஃபார்மா தெரியுது,
அப்ப என்ன செய்யலாம், நம்ம அவரை சந்தேகப்படலாம தவிர, ஒரு பெண்ணை சந்தேகப்படலாம தவிர, தேவையில்லாமல் இப்படி இருப்பாருன்னு கற்பனை செய்வோமே. ஆனால் அது கடைசியில் மனக்குழப்பத்தை கொண்டு போய் விட்டு மனநோயாளியா மாறி அதனால பிள்ளைய வாழ்க்கை நாசமாயி, இது தேவையா? இதை குடும்ப வாழ்க்கையில ஒரு பெண் என்ன செய்யணும், கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்ப மனைவியை துருவி ஆராயிறது, கணவனை துருவி ஆராயிறது, இது இருக்கக்கூடாது. இதை பெண்கள் என்ன செய்யணும், கடைபிடிக்கணும். அதே நேரத்தில் இந்த மாதிரி சந்தேகப்படுறாங்கல்ல, சந்தேகப்படாத அளவுக்கு நம்ம நடந்துக்கிறோம் செய்யணும். ஒரு பெண்ணை என்ன செய்ய, பெண் கணவனை சந்தேகப்படக்கூடாது. ஒரு கணவன் தன்னுடைய மனைவி மேல சந்தேகப்படக்கூடாது. ஆனா சந்தேகப்படுறதுக்கு எதெல்லாம் வழிவகுக்குமோ அந்த காரியத்தை செய்யலாமா? நான் இப்படித்தான் இருப்பேன், உங்கள்கிட்ட கேட்காம வெளியே போவேன், நான் போன்ல யார்கிட்ட வேணாலும் பேசுவேன், நீங்க என்ன சந்தேகப்படக்கூடாது, இப்படி இருக்கலாமா? எது சந்தேகத்தை ஏற்படுத்துமோ அந்த வாசலை எல்லாம் அடைச்சிடும். நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்களா இல்லையா? தன்னுடைய மனைவிட்ட அவங்க வாசல் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சஃபியா என்ற தன்னுடைய மனைவியோடு அவங்க உரையாடி கொண்டிருக்கும் பொழுது இரவு நேரமா இருக்குது. 2 நபித்தோழர்கள் அந்த பக்கம் கிராஸ் பண்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அந்த 2 பேரும் கூப்பிடுறாங்க, இங்க வாங்க, நான் பேசிட்டு இருந்தேன்ல, என் மனைவியிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் இப்படிங்கிறாங்க. சகாபாக்கள் ஆச்சரியத்தோடு கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க என்ன பண்ணிட்டோம், நாங்க ஒன்றும் தப்பா சொல்லலையே, தப்பா நினைக்கலையே, நீங்க பேசுங்க, நாங்க என்ன செய்யறோம் இப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க ஒன்றும் நினைக்க மாட்டீங்க, ஆனா ஷைத்தான் இருக்கிறான்ல, எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம், மனிதனுடைய ரத்த நாளங்கள் எல்லாம் ஓடுறான். நீங்க இங்க இருந்து பார்த்துட்டு போவீங்க, போனவன ஷைத்தான் அப்படி கிளப்பி விடுவான். இந்நேரம் இரவு நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு பெண்மணிகிட்ட வாசல்ல இருந்து பேசுறாங்களே, யார் அந்த இடத்துல இல்லையே, அது யாரா இருக்கு என்று அந்த மாதிரி சந்தேகப்படக்கூடாதுல்ல என்று பெருமனார் ஸல்லல்லாஹு செய்யறாங்க. ஷைத்தான் என்னைய பத்தி தப்பா நினைக்க வைப்பான், அதனால சந்தேகத்தை தெளிவுபடுத்துறது என்னுடைய கடமை என்று அல்லாஹ்வுடைய தூதர் நடந்தாங்களா இல்லையா? அப்படி திறந்த புத்தகமா இருக்கணும். ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் கணவன் சந்தேகப்படுற மாதிரி என்ன செய்யக்கூடாது, அவளுடைய அந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடாது. அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கணவன் ஒருத்தரை வீட்டுக்கு வரக்கூடாங்கிறான். இவர் வீட்டுக்கு வரக்கூடாது, தாய் மாமனா இருப்பாரு, இல்லை மச்சானா இருப்பாரு, யாராவது ஒரு ஆளை ஒரு தெரிஞ்சவரா இருப்பாரு, இவங்க வீட்டுக்கு வரக்கூடாது என்று சொன்னால், யார் அந்த வீட்டில் இருந்தாலும் சரி, வீட்டில் யாருமே இல்லைன்னா ஒரு அந்நியான உள்ள அலோ பண்ணக்கூடாது. வீட்டில் ஆளுகளும் இருக்கிறாங்க, அம்மா அத்தாவோட ஒரு பெண் இருக்கிறாங்க, அண்ணன் தம்பியோட இருக்கிறாங்க, கணவனுக்கு ஒரு ஆளை பிடிக்கலையா, அவன் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னா வரக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதை அனுமதிக்க கூடாது. அதை மீறி அனுமதிச்சா என்னாக, நம்ம ஒரு ஆளை வரக்கூடாதுங்கிறோம். மீறி இவன் நம்ம இல்லா நேரத்தில் வர வைக்கிறான்டா, அதில் நம்ம இருக்கும்போது வர வைக்கிறான்டா, அப்போ நமக்கு என்ன கட்டுப்படுறா, நம்ம பெருசா அவன் பெருசா இப்படிங்கிற மாதிரி போயிடுவோம். அப்போ பெண் எப்படி நடக்கணும்னு சொன்னா, கணவன் சந்தேகப்படாத வகையில் நடக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆண் வீட்டில் இருக்கிறாரு, ஒரு பெண் வேற ஒரு பெண் அந்நிய பெண் வர்றாங்க, உள்ள ஒரு கணவன் அலோவ் பண்ணக்கூடாது. என் முண்டாட்டி இல்லை, நீங்க போயிட்டு வாங்க, எங்க அம்மா இல்லை, அக்கா தங்கச்சி யாரும் கூட இல்லை இப்படின்னு அனுப்பிடுறேன்னு. அப்படி இல்லாம உள்ள அலோவ் பண்ணா என்னாகும், ஒரு தவறு நடந்திருக்காது. ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துருப்பாங்க, 5 நிமிஷம் உட்கார்ந்தாங்களா 5 மணி நேரம் உட்கார்ந்தாங்களா இப்படின்னு சந்தேகத்தை கிளப்பி போட்டோம். அப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் என்ன செய்யறாங்க, கண்டிக்கிறாங்க. சந்தேகம் ஏற்படுற மாதிரியான அந்த காரியங்களை செய்யக்கூடாது. அதே மாதிரி திருமணம் ஆன புதுசுல நீங்க பாத்தீங்கன்னா, எந்த பெண் இடத்துல போய் நீங்க கேட்டீங்கன்னு, ஒரு ஆண் போய் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணும், ஒன்றும் வேணாம். கல்யாணம் புதுசுல என்ன செய்வாங்க, இந்த வசனம் ஓடும். மாப்பிள்ளைக்காரர் என்ன செய்வாரு, உனக்கா நான் உயிரை கொடுப்பேன், அதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனால் கல்யாணம் பண்ணி பிள்ளையெல்லாம் பெற்ற பிறகு அதுக்கப்புறம் இதே மாதிரி சொல்லுவாங்களா, எனக்கு ஒன்றும் வேணாம், எதாவது சாப்பிட வாங்கி தரட்டுமா, இதாக ட்ரெஸ் வாங்கி தரோம், இல்லை எல்லாமே இருக்குது இப்படின்னு கல்யாணம் பண்ண புதுசுல தான் இந்த வார்த்தை வரும். அதுக்கப்புறம் நகை வாங்கி கொடு, வீடு வாங்கி கொடு, நீ சம்பாதிக்கிற பத்தலை இப்படின்னு பொருளாதார ரீதியாக டார்ச்சர் பண்ணுற பார்க்கணும். அவன் ஏழையா இருப்பான், ஒரு கோடீஸ்வரனா இருந்தால் அவன்கிட்ட கேட்கலாம், லட்சாதிபதியாக இருந்தால் கேட்கலாம், பல்லாயிரக்கணக்கான ரூபாயில சம்பாதிக்கிறான், சேர்த்து வச்சிருக்கான்டா, பொட்டியில புட்டி வச்சிருக்கான்னு வைங்க, அவன்கிட்ட போய் கேட்கலாம். ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் அவன் என்ன வேலை பார்க்குறான், சாதாரண ஒரு லேபரா இருக்கான்னு வச்சுக்கிறோம், ஒரு கடையில் பிளாட்ஃபாரத்தில் வேலை பார்க்குறான், ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குறான், அவனுடைய வேலை என்ன, காசு பண்ணவனுக்கு கிடைக்கல, வர்றதை பிரித்து கொடுக்குறத வேலை. அம்மாவுக்கு கொடுப்பான், பொண்டாட்டி கொடுப்பான், பிள்ளைகள் கொடுப்பான், இதைத்தான் செய்யறானே தவிர தனக்குன்னு எந்த ஆணும் எடுத்து வைத்துக் கொள்வதில்லை. நீங்க பார்க்கலாம், எந்த ஆணா இருந்தாலும் சேர்த்து வைக்கிறானா, அவனுக்கு போய் நகை வாங்குவானா, அவனுக்குன்னு போய் ஏதாவது செலவு பண்ணுவானா, அதிகமாக வாங்கினா சட்டை வாங்குவான். இந்த சட்டை ட்ரெஸ் எடுக்கிற தவிர அதுலையும் கூட எல்லாரும் இப்படி எடுக்க மாட்டார்கள். ஒரு பெருநாள் வந்தால் தான் பெரும்பாலான செய்வான், எடுப்பான். ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே பறக்கத்தான் இருக்கும். பீரோல் நிறைய ட்ரெஸ் இருக்கு,
நகைகள் நிறைய இருக்கு, ஆனாலும் பத்தாது, இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு செய்யறது, அவனை டார்ச்சர் பண்றது. அப்ப ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு கணவன்மார்களை டார்ச்சர் பண்றாங்களா இல்லையா, இது மன அமைதியை கெடுத்துரும். குடும்ப வாழ்க்கையில ஒரு கணவனுடைய வெறுப்பை சம்பாதிப்பதற்கு இது காரணமா அமைஞ்சிடும். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த மனைவிமார்களை பத்தி நம்ம படிச்சிருக்கிறோமா இல்லையா, படித்த இதெல்லாம் மார்க்கம் படித்த ஆலிமாக்கள் கூட இந்த விஷயத்துல என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, இந்த வறுமை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அப்படி வாழ முடியாது. ஒரு நேரத்தில் என்ன செய்வாங்க, எந்த வசதிகளுமே இல்லாமல வாழ்ந்தார்கள். அந்த காலத்தை விடுங்க, இப்போ போய் ஒரு பெண்ணு மாமியாவை பார்க்கணுமே, மாமியா வீட்டில் அந்த மாதிரி ஆடம்பர பொருட்கள்லாம் இருக்காது. அப்போ தன்னுடைய மாமியா வீட்டை பார்த்தா தெரியும் நம்ம கணவன்கிட்ட இருந்து எவ்வளோ வாங்கி வச்சிருக்க முடியும். புது பீரோ, புது கட்டில், எல்லாமே கிரைண்டர் புதுசு, வாஷிங் மிஷின் புதுசு, அப்போ ஏசி புதுசு, எல்லாமே புதுசு. மாமியா வீட்டில் போய் பார்த்தா அதெல்லாம் இருக்காது, எல்லாம் பழைய காலத்தில் வாங்கின அந்த இதாக தான் இருக்கும். அப்போ அதை பார்க்கும்போது நம்ம இப்படி வாழ முடியாது. நம்ம மாமியா இப்படி வாழ்ந்துருக்குறாங்க, நம்ம அம்மா இப்படி வாழ்ந்தாங்க, நம்மையே இந்த ஆடம்பர பொருட்களுக்கு ஆசைப்பட்டு நினைக்கணுமா இல்லையா. ஆனால் என்ன செய்யறது, கணவன்ட்டு போய் டார்ச்சர் பண்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிமார்களை பாருங்களேன், அந்த மாதிரி ஒரு கணவன் வச்சிருந்தாரு வைங்க, ஓடி போயிடுவாங்க, வாழ்க்கை வேணாம், இப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியாது அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்ந்தாங்க, ஆயிஷா நாயகம் சொல்றாங்களா இல்லையா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய வீட்டுகளில் அன்னைக்கு விளக்கே கிடையாது. லைஸ ஃபீ புயூத்தினா மிஸ்பாகும், எங்களுடைய வீடுகளில் விளக்கு கிடையாது, சும்மா ஆலிவாயில ஊற்றி எரிக்கிற விளக்கு இருக்குல்ல, அந்த விளக்கு கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வீடுகளில் இல்லை. இருட்டா தான் இருக்கும், இரவு நேரம் ஆச்சுன்னு சொன்னா இருட்டா தான் இருக்கும், விளக்குல ஊத்துறதுக்கு ஆலிவாயில் இருக்காது, விளக்குகள் இல்லாமல் இருந்தது அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி யாரா வறுமையில் வச்சிருக்கிறாங்களா? அதே மாதிரி ஆயிஷா என்ன சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீடுகளில் நாங்கள் 3 பிறையை பார்த்துருவோம், எங்களுடைய வீடுகளில் அடுப்பு பற்ற வைக்கப்படாது, சாப்பாடு ஆக்கி சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. 3 மாசமா கூட எங்களுடைய வீடுகளில் சாப்பாடு ஆக்காம இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. எவ்வளவு வறுமைன்னு பாருங்க. அப்ப அவங்க ஆயிஷா நாயகத்தில் கேட்குறாங்க, அப்ப என்ன நீங்க சாப்பிடுவீங்க, 3 மாசமா அடுப்பு பற்ற வைக்கலன்னா என்ன சாப்பிடுவீங்க? அவங்க சொல்றாங்க, 2 கருப்பு, ஒன்று தண்ணி, எங்கள் வீடுகளில் தண்ணி இருக்கும், இன்னொன்று பேரிச்சம்பழம் இருக்கும், இந்த 2 தான் எங்களுடைய 3 மாத உணவாக இருந்திருக்கிறது என்று ஆயிஷா நாயகம் சொல்றாங்கன்னா, அப்போ எவ்வளவு வறுமையில் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் இருந்தாங்க, ஆனாலும் சந்தோஷமா இருந்தாங்களா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகம் ஒரு இறைச்சியை சாப்பிட்டு தருவார்கள் என்றால் அதை வாங்கி சாப்பிடுவார்கள், தண்ணியை குடிச்சு தர்றாங்கன்னு அதை வாங்கி குடிப்பார்கள். இப்படி வறுமையில கூட அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மனைவிமார்களோட சந்தோஷமா இருந்தாங்களே, அப்படி வாழ முடியுமா முடியாதா? ஒரு பெண் நினைத்தால் கணவனுடைய பொருளாதாரத்திற்கு ஏற்றவாறு வாழ முடியும். ஆனால் என்ன செய்யறாங்க, இந்த இருக்கிற விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அடுத்தவர்களை பார்க்கறது, அவன் எப்படி இருக்கிறான், அவன் எப்படி பொண்டாட்டி கொடுக்குறான், இந்த வீட்டில் இப்போ ஒரு பெண் இன்னும் சேர்த்து வச்சிருக்கிறா, இப்படின்னு ஒப்பிட்டு பார்த்து பார்த்து என்ன செய்யறான், ஒரு பெண் கணவனை போட்டு டார்ச்சர் பண்றது. அதனால தான் லஞ்சம் வாங்குறான், அதனால தான் கடன் வாங்குறான், கடன் வாங்கியாவது எனக்கு கொண்டு கொடு இப்படின்னு பெண்கள் நினைக்கிறாங்களா இல்லையா? அப்போ ஒரு ஆணுடைய பொருளாதாரத்திற்கு ஏற்றவாறு தான் ஒரு பெண் நடந்து கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை என்ன செய்யறாங்க, பெண்களுக்கு அறிவுறுத்துறாங்க. உந்துரு இலா மன் அஸ்ஃபல மின்கும், உங்களுக்கு கீழே உள்ளவங்களை பாருங்க. அல்லாஹ்வுடைய அற்புதங்களை நீங்க எப்ப விளங்க முடியும்னு கேட்டா, உங்களுக்கு மேலே உள்ளவங்களே பார்க்கக்கூடாது, அந்த வீட்டில் எப்படி இருக்குது, இந்த வீட்டில் எப்படி இருக்குது இப்படின்னு மேலே உள்ளவங்களை பார்க்காதீங்க. உங்களுக்கு கீழே எவ்வளோ பேர் இருக்கிறான், ஒரு கிரைண்டர் இல்லாமல் கையில் மாவரைக்கக்கூடிய எவ்வளோ பேர் இருக்கிறான், ரோட்டில் பிளாட்ஃபார்த்தில் வாழக்கூடிய எவ்வளோ பேர் இருக்கிறான், இந்த கொரோனா டயத்தில் வேலை இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ இப்படியே நம்ம லைஃப் முழுக்க வாழ முடியாதா? அப்படி வாழ பழகிட்டோமா இல்லையா? கொரோனா நேரத்தில் பல விஷயத்துக்கு பழகிட்டோம். அப்போ ஏன் மற்ற நேரத்திலேயே நம்ம ஆடம்பரத்தை ஆசைப்படுறோம், மற்ற நேரத்திலேயே நம்ம சொகுசை விரும்புகிறோம் இப்படி நினைத்தோம்னு சொன்னால் பொருளாதாரம் என்பது நிரந்தரம் இல்லை. ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கிறார், கணவனே வெளிநாட்டுக்கு போய் சொல்கிறார், நீங்கள் போங்க, வெளிநாட்டுக்கு போனால் தானே செய்ய முடியும். அதாவது சொல்லுவாங்கல்ல, வீட்டில் இருக்கக்கூடிய விளக்குமாறு கூட அங்கேருந்து வரணும்னு எதிர்பார்க்குறது. கட்ட விளக்குமாறாக இருந்தாலும் கப்பல் விளக்குமாறு, அந்த காலத்தில் கப்பல் தானே வந்துச்சு, அதனால் கப்பல் விளக்குமாறாக இருக்கணும்னு செய்வாங்க. ஒரு வீட்டில் வெளிநாட்டிலேருந்து எல்லா பொருளும் வந்திருக்கும், இதை பார்க்குறது. அந்த வீட்டில் வெளிநாட்டிலேருந்து டிவி வந்திருக்கு, அந்த வீட்டில் வெளிநாட்டில் இருந்தால் எல்லா ஜாமானும் வந்திருக்கு, நீங்கள் வெளிநாட்டுக்கு ஓடுங்க இப்படின்னு என்ன செய்யறது, நமக்கு மேலே உள்ளவர்களே பார்க்குறது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களுக்கு கீழே பாருங்கம்மா, எவ்வளோ பேர் ஒரு குடிசை வீட்டில் வாழ்கிறான், ஒரு ஓட்டு வீட்டில் வாழ்கிறான், எவ்வளவு நெருக்கடியில் மக்கள் வாழுகிறார்கள். ரேஷன் கடையில் அரிசி வாங்கி சாப்பிடக்கூடிய மக்கள் எவ்வளவு இருக்கிறார்கள். அப்போ நல்ல அரிசி சாப்பிட்றீங்க, நல்ல குழம்பு சாப்பிட்றீங்க, மீன் கறிண்டு வாங்குறீங்க, அதுல எல்லாம் ஒரு குறை இல்லை. எவ்வளவு பேர் இதுக்கு வழி இல்லாமல் இருக்காங்களா இல்லையா?
அப்போ சோத்துக்கு வழி இல்லாமல் எத்தனை பேர் சாகுறான், எத்தனை பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, அகதிகளாக பல நாடுகள்ல இருந்து விரட்டப்பட்டு அகதிகளாக வந்து சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் ஒரு பண்ணுக்கு வழி இல்லாம எத்தனை பேர் இருக்கும் பொழுது அல்லாஹ் நம்மளை நல்லா வச்சிருக்கான்னு நினைக்காம என்ன செய்யறாங்க, பெண்கள் கணவனை போய் பொருளாதார ரீதியாக டார்ச்சர் பண்ற பார்க்கிறோம். இதை ஒரு பெண் என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ளணும். அதே மாதிரி வந்து தனக்கு குடும்பம் கேட்கறது அது ஒரு வகை, அப்படி கேட்கலாம். கணவன்கிட்ட இருக்குதா கேட்கலாம். அதை விட இன்னும் டார்ச்சரு, உங்க அம்மாவுக்கு கொடுக்காதீங்க, அது ரொம்ப முக்கியம். தனக்கு வராட்டிலும் பரவாயில்லை, உங்க அம்மாவுக்கு கொடுக்காதீங்க, உங்க அண்ணன் தம்பிக்கு கொடுக்காதீங்க, உங்க அக்கா தங்கச்சி கொடுக்காதீங்க. ஒரு ஆண் சம்பாதிக்கிறது தன்னுடைய மனைவிக்கு மட்டுமா? மனைவிக்காக வேண்டிய பெத்து வளர்த்து இந்தாங்க நீ வச்சுக்கிறங்க இப்படி வித்து போடுறாங்களா? ஒருத்தனுக்கு வந்து மனைவி எப்படி முக்கியமோ, மனைவி எப்படி உறவோ, அம்மாவும் உறவு, அண்ணன் தம்பியும் உறவு, அக்கா தங்கச்சியும் உறவு. இன்னும் சொல்ல போனால் மனைவி கூட ஒரு நிரந்தரம் இல்லாத உறவு. விரும்பினா செய்யலாம், மனைவி தன்னை விட்டு தன்னை விவாகரத்து பண்ணிடலாம். ஒரு ஆண் தன்னுடைய மனைவி விவாகரத்து பண்ணிடலாம். அம்மா ஒருத்த வந்து விவாகரத்து பண்ண முடியுமா? அம்மா விட்டுட்டு வர முடியுமா? அண்ணன் தம்பி விட்டு வர முடியுமா? அது பிரிக்க முடியாத உறவு. அந்த உறவு விட்டுட்டு வாங்க. கல்யாணம் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் செய்யற வேலை என்ன? முதல்ல கீ செயினை நம்ம வாங்கிடணும். வீட்டு சாவி என்ன செய்யணும், இனிமே எதா இருந்தாலும் உங்க அம்மாவுக்கு 5 பைசா கொடுக்குறாருனாலும் என்கிட்ட கேட்டு கொடுக்கணும். இப்படின்னு என்ன செய்யறாங்க? அந்த மாதிரியான டார்ச்சர் இருக்குல்ல, இது செய்யலாமா? லா எது குழுல் ஜன்னத்தை காத்தி உண், உறவை முறிப்பவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே. அப்ப உறவை முறிக்க சொல்லி யாருக்கு என்ன கொடுக்க கூடாது, எந்த வகையான உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று பிள்ளைய தாயிட்டு வந்து பிரிக்கிறார்களே. அண்ட நம்பி அக்கா தங்கச்சி திருமணத்துக்கு பிறகு எதுவுமே இல்லை. திருமணத்துக்கு பிறகு எல்லாமே எது? மனைவி தான். சில பேர் அப்படி மாறிடுறான், மனைவி தாசனாக செய்யறான், பொண்டாட்டி தாசனா அப்படி மாறிடுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் கண்டிக்கிறார்கள். குர்ஆன்ல எவ்வளவு அறிவுரை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தாயோ தகப்பனோ முதுமையை அடைந்து விட்டார்களே ஆனால் அவங்கள சீனு சொல்லாதீங்க, வலா தன்னகருமா, அவங்கள விரட்டிடாதீங்க, அவங்கள நீங்க கண்ணியமான வார்த்தைகளை பேசுங்க. இப்படின்னு முதியவர்களை வந்து விரட்டக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது தள்ளாத வயதை அடைந்த பெற்றோர்கள் வந்து இன்னைக்கு முதியோர் இல்லத்தில் கிடக்குறாங்கன்னு அது காரணம் யாரு? இஸ்லாமிய பெண் என்ற பெயர்ல இருக்கிற ஒரு மருமக தானே, ஒரு வீட்டில் வந்த பெண்ணு தானே. அப்போ ஒரு பெண் வந்து எது காரணமா இருக்கக்கூடாது? தாய் தகப்பனாரை விரட்டி விடுற காரணமா இருக்கக்கூடாது, கொடுக்காம இருக்கிற காரணமா இருக்கக்கூடாது. அண்ணன் தம்பி கொடுக்காது, அம்மா தா கொடுக்காதுன்ட்டு அப்படி இது ஒரு பொறாமை தானே. இந்த விஷயங்களை என்ன செய்யணும், ஒரு பெண் தவிர்த்து கொள்ளணும். இதெல்லாம் கணவன்கிட்ட இருந்து பிரிக்கக்கூடிய வேலை. நீங்க சொன்னாலும் கேட்க போறான். ஒரு மனைவி வந்து சொல்றான் அம்மா கொடுக்காதீங்க, கேட்க போறானா? ஒளிஞ்சு கொண்டு போய் கொடுப்பான். சம்பாதிக்கிற வந்து நீங்க தெரிஞ்சு கொடுத்தா என்ன போகும்னு தெரியும். தெரியாம போனா என்ன ஆகும்? எவ்வளவு வேணாலும் போகும். அதுதான் நடக்குமே தவிர அவன் எதை கேட்க மாட்டானோ, எதை கட்டுப்பட மாட்டானோ அதை போய் சொல்லலாமா? அப்ப இதை வந்து என்ன செய்யறாங்க, நிறைய பெண்கள் செய்யறாங்க. இது மனைவி மேல வெறுப்பு ஏற்படுறதுக்கு தான் காரணமா அமையும். அப்ப திருமண வாழ்க்கையில ஒரு குடும்பத்துல வந்து பிரச்சனை வராமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த கணவன் மனைவி எப்படி இருக்கணும்? ஒரு மனைவி வந்து தர்மத்தை தூண்டக்கூடியவளா இருக்கணும், உறவை ஆதரிக்க சொல்லி அவனை வந்து தூண்டக்கூடிய ஒரு பெண்ணா இருக்கணும். அதே மாதிரி வந்து இஸ்லாம் சொல்கிறது, அல்லாஹ் சொல்றான் ரிஜால் கவ்வாமூன அலன் நிசா பிமா ஃபல்லல்லாஹு பாலஹும் அலா பாலின் வபிமா அன்ஃபகும் மின் அம்வாலிஹிம். ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறான் அல்லாஹ். ஏன்? அவன் தான் அந்த நிர்வாக திறமை உள்ளவனா இருக்கிறான், திரகாத்திரமா இருக்கிறான், நிர்வாகம் ஒரு அதிகாரம் பண்ணக்கூடிய அளவுல இருக்கிறான். அந்த மாதிரி அவன் தான் செலவு பண்றான். செலவு பண்ற யாரு? இவங்கள போய் ஸ்கூல்ல பேசிட்டு வந்துடுறது. நான் ஸ்கூல்ல பேசிட்டேன், இவ்வளோ ஃபீஸு, இத்தனை பிள்ளை ஸ்கூலுக்கு போக போகுது, இப்படின்னு நீங்க முடிவு எடுக்கலாமா? பிள்ளைய எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறது, காலேஜில் சேர்க்கறதா வேணாமா? பிள்ளை யாருக்கு கட்டி கொடுக்கறது என்று எந்த விஷயமாக இருந்தாலும் இவங்கள இஷ்டத்துக்கு செய்யறதா? அல்லாஹ் சொல்றான் சேர்ந்து ஆலோசனை பண்ணுங்க. ஆனால் முடிவெடுக்கிற இடத்துல ஆண்டா இருக்கான். ஆணுடைய முடிவு கட்டு பண்ணுமே தவிர நீங்க அவனோட படித்தவர்களா இருக்கலாம். சில பேர் அப்படி பார்க்குறாங்க, நம்மளோட படிப்புல மட்டும் இவருக்கு என்ன தெரியும், அழகா இல்லை, இவர் காசு பணமும் இல்லை, நம்மகிட்ட தான் எல்லாம் இருக்குது. இது எல்லாம் காரணமாக வைத்து கணவனை மட்டமா நிற்கிறார்கள். நீ சொல்றது நான் என்ன கேட்கறது, நான் சொல்றத நீ கேட்கணும். அல்லாஹ் சொல்றான் ஒரு ஆணுக்குத்தான் மனைவி கட்டுப்படணும். ஏன்? இதுக்கு பேர் அடிமைத்தனம் கிடையாது. ஒரு ஆண் சொல்வதை கேட்க வேண்டும் என்பதுக்கு பேரு அடிமைத்தனமா? ஒரு தாய் சொல்றத பிள்ளை கேட்கறான், இதனால தாய்க்கு அடிமையா பிள்ளை? அது மாதிரி ஒரு முதலாளி சொல்றத ஒரு வேலைக்காரன் கேட்கறான், இது அவனை அடிமைப்படுத்துறதா? ஒரு வாத்தியார் சொல்றத மாணவன் கேட்கறான், இது நிர்வாகத்தை கட்டுப்படுறது. அந்த மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண் சொல்வதை பெண் கேட்க வேண்டும் என்று இஸ்லாம் என்ன செய்து சொல்லுது. எந்த அளவுக்குலாம் சொல்லுது? பெருமனார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இத ஸ்தாதனத்து இமுரத்து அஹலிக்கும் ஃபலா யம்னகா, உங்களுடைய மனைவிமார்கள் பள்ளிவாசலுக்கு செல்ல அனுமதி கேட்கிறார்கள், நீங்க தடுக்காதீங்க. அல்லாஹ்வுடைய அந்த ஆலயத்துக்கு போற விஷயம் இருக்குல்ல,
இதுக்கு போறதா இருந்தா கூட கணவன்ட்டு அனுமதி கேட்கணும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அனுமதி கேட்ட தடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப அதுல என்ன விளங்குறோம்? பள்ளிவாசலுக்கு போறதுக்கு கணவன்ட்டு அனுமதி கேட்க வேண்டும் என்றால் வெளியே போறதுக்கு அனுமதி கேட்கணுமா இல்லையா? வெளியே இந்த அன்றாட சில வேலைகளுக்கு போவாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க பிள்ளைய கூப்பிட, அது மாதிரி ஒரு மெடிக்கல் போவாங்க, மார்க்கெட்டுக்கு போவாங்க. இதுக்கு ஒவ்வொரு நாளும் கேட்க தேவையில்லை. ஒரு தடவை என்ன செய்யலாம், அதுக்கு புது அனுமதி வாங்கி வைத்துக் கொண்டு அப்படி டெய்லி போயிட்டு வரலாம், ஒரு தேவைக்கு போகலாம். ஆனால் வெளியூருக்கு போறது அனுமதி கேட்கணுமா இல்லையா? சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் பல மணி நேரம் அங்கே போய் உட்கார்றதா இருந்தா அதுக்கு அனுமதி கேட்கணுமா இல்லையா? இப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அனுமதி கேட்டு தான் போகணும் அப்படிங்கிறாங்க. பள்ளிவாசலுக்கு போறாங்க கூட அனுமதி கேட்கணும்னா அப்போ மற்ற இடத்துக்கு என்ன செய்யணும்? கண்டிப்பா அனுமதி கேட்டு தான் போகணும்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நிறைய பெண்கள் என்ன செய்யறாங்க, இந்த விஷயத்திலையும் கணவனுக்கு தெரியாம போறது. அம்மா வீட்டுக்கு போறது தடுக்க முடியாது. அப்படி அவர் தடுத்தாலும் அதை கேட்க வேண்டிய அவசியம், அவருக்கு சொல்ல வேண்டியதுதான். மார்க்க ரீதியாக ஒரு தாய்க்கு பிள்ளை செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, அவங்களை பணிவிட செய்யணும், அவங்களுக்கு உதவி பண்ணணும், அவங்கள போய் பார்க்கணும், அவங்களோட பழகணும், இதெல்லாம் மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம். இதுல எல்லாம் போய் அவர் தடுக்க முடியாது, தடுக்கிற அதிகாரம் இல்லை. அதை அவருக்கு விளங்க வைக்கணும். அதே நேரத்தில் வேற ஒரு தோழியை பார்க்க போறதா இருந்தா சில பேர் என்ன செய்யறாங்க, வெளியூர்களுக்கெல்லாம் கூட கணவர் வெளிநாட்டில் இருப்பாரு, அவங்க பாட்டு வெளியூர்களில் சுற்றுறது தெரிய போகுது, அனுமதி கேட்கணும்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது கணவனுடைய அனுமதி இல்லாம அப்படி வெளியே போறது. அப்ப வெளியூர்ல யாராவது ஒருத்தன் பார்த்தானு வைங்க, உங்க மனைவி இங்க பார்த்துன்னு போன் போட்டு சொல்லுவான். அவனுக்கு அதான் வேலை. அவனுக்கு வேலை என்ன, மெனக்கட்டு போன் போட்டு உங்க மனைவி தஞ்சாவூருக்கு வந்திருந்தாங்களே, உங்க மனைவி விழுப்புரத்துக்கு வந்திருந்தாங்களே, இப்ப ஒண்ணு என்ன கேட்கலையே, எனக்கு தெரியாம எங்க போயிருப்பா, இப்படின்னு என்ன செய்ய ஒவ்வொரு ஆளுக்கா போன் போட்டு கேட்கறது. உன்ட்ட கேட்டாளா? இது தேவையற்ற ஒரு பிரச்சனைகளை உண்டாக்குமா இல்லையா? இதை நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு கண்டிக்கிறாங்க. இந்த அளவுக்குலாம் சொல்றாங்க, லவ் குன்து ஆமிரன் அஹதன் ஐ யஸ்ஜுத லி அஹதின் லஅமர்துல் மர்அத்தன் தஸ்ஜுத லி ஜௌஜிஹா. யாருக்குமே இஸ்லாத்துல காலில் விழக்கூடாது. ஒருத்தர் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலில் விழுகலாம்னு அனுமதி கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்க காலில் நாங்கள் விழுகலாமா அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா மற்ற ஆன்மீக தலைவர்கள் காலில் எல்லாம் மக்கள் விழுந்து வணங்குகிறார்கள், இது யதார்த்தமா எப்பவுமே நடக்கிற விஷயம். அப்ப இதை பார்த்துட்டு அவர் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரை உங்க காலில் நாங்கள் விழுகலாமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, விழுகக்கூடாது. நான் அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கலாம், ஒரு ஆன்மீக தலைவராக இருக்கலாம், என் காலில் நீ விழக்கூடாது. என் காலில் நீ விழுவுற மட்டும் இல்லை, யாரும் யாருடைய காலில் விழக்கூடாது. ஒரு மனிதனுக்கு காலில் விழலாம், அவனுக்கு சஜிதா பண்ணலாம் அப்படின்னு நான் அனுமதித்து இருந்தால் ஒரு கணவன் காலில் மனைவி விழலாம்னு அனுமதிச்சிருப்பேன். ஆனா அதை கூட நான் தடுத்துட்டேன், அது கூட கூடாது அப்படின்னாங்க. அப்போ ஒரு ஆள் காலில் விழுகலாம்னு இருந்தா யாருடைய காலில் விழுகலாம்னு ரசூல் அனுமதிச்சிருப்பாங்களா? கணவன் காலில் அனுமதிச்சிருப்பேன், அது கூட கூடாதுன்ட்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது ஒரு பெண்ணுடைய கடமை. ஏன், ஒரு திருமணத்துக்கு பிறகு நீங்க கவனித்தீர்களே ஆனால் திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே அம்மா தால வாங்கி தருவாங்க. இந்த பெண்ணுடைய அம்மா அத்தா அண்ணன் தம்பி அவங்கள்ட்ட இருந்தா இதை பெற்றுக்கொள்ள முடியும். கல்யாணம் பண்ண பிறகு ஒரு பெண்ணுக்கு உண்மையில ஒரு இளிச்சவாயம் கிடைச்ச மாதிரி லைஃப் முழுக்க அந்த இளிச்சவாயம் கூட வரணும். கடைசி வரைக்கும் இவனுக்காக வேண்டி எல்லாத்தையும் உனக்கு சோறா, துணிமணியா, தங்க இடமா, நகையா, வீடா, என்னென்ன அந்த பெண்ணுக்கு தேவையா, மருத்துவ செலவா, பிரசவமா, எதுவா இருந்தா உன் பிள்ளைய பள்ளிக்கூடத்தை சேர்க்கணுமா, எதுவா இருந்தாலும் என்ன செய்யறான், யாரோ ஒருத்தன் சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் கல்யாணம் பண்ண காரணத்தினால உனக்காக கஷ்டப்படுறானே, உங்களுக்காக என்ன செய்யறான், மூட தூக்குறான், உங்களுக்காக பிளாட்ஃபாரத்தில் போய் நிற்கிறான், உங்களுக்காக முதலாளிட்ட போய் திட்டு வாங்குறான். இல்லைன்னா அவன் சாப்பிட்றதுக்கு அவங்க அம்மா வீட்டில் கொஞ்சம் சாப்பிட்டு போயிடுவான். அவன் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சம்பாரிச்சா போதும், மனைவிக்கு கொடுக்கணும், பிள்ளைகள் கொடுக்கணும், இதுக்கு தான் கஷ்டப்படுறான். வெளிநாட்டுக்கு ஓடுறது கூட இதுதான் காரணமா இருக்கிறது. அப்ப இப்படியெல்லாம் ஒரு மனிதன் வெளியே போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பல துன்பங்களுக்கு ஆளாகி பல பேருடைய ஏச்சு பேச்சுகளுக்கு ஆளாகி பிளாட்ஃபாரத்தை கடப்பட்டான்னு வைங்க, போலீஸ்காரன் வரட்டுவான், தூக்கிட்டு ஓடணும். அப்ப எப்படி எல்லாம் கஷ்டப்படுறான், இப்படி எப்படி ஆட்டோ ஓட்டுறான், ரிக்ஷா ஓட்டுறான், இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வரக்கூடிய ஒரு கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணுமா, அவனை மீறணுமா, அவனை ஏற்று பேசணுமா? இதை நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. இதை கண்டிக்கிறார்கள், கணவன் கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த திருமண வாழ்க்கையில ஒரு பெண், இஸ்லாமிய பெண் எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொன்னா, அந்த பெண் கணவனை மகிழ்விக்கக்கூடியவளா இருக்கணும். ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் அவன் பொருளாதார ரீதியாக பல பிரச்சனைகளை சந்திப்பான், வேலை பார்க்குற இடத்துல பல பிரச்சனைகள் ஏற்படும், பொது வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஏற்படும். ஒரு ஆணுக்கு பல பெண்ணுக்கு வீட்டில் தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு என்ன பிரச்சனை, இன்னைக்கு என்ன சாப்பாடு ஆக்குறது, அவங்க பிரச்சனை அதான். அதை சொல்லிட்டா நேரம் சமையலுக்குள்ள போயிடுவாங்க. அவங்க கேட்குற கேள்வி என்ன, இன்னைக்கு மதியானம் என்ன குழம்பு வைக்கிறது, காலையில் என்ன டிஃபனு, நைட்டுக்கு என்ன சாப்பாடு, அது அவங்க கவலை. நேராக போக வேண்டிய சமையலுக்குள்ள போனால் மதியானம் வரைக்கும் அங்கே தான் இருப்பார்கள். ஒரு ஆண் தான் போய் வெளியே எதிர்ப்பு என்ன செய்யறான், பல பிரச்சனைகளை சந்திக்கிறான்.
அப்படி சந்திக்கக்கூடிய ஒருத்தன் வீட்டுக்கு வருவானேயானால் அவனுடைய மனைவி எப்படி இருக்கணும்? அவனை மயில் வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும்ல, ஒரு அமைதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கணும்ல. அந்த அமைதியை தரக்கூடிய இடம்தான் ஒரு பெண் என்று அல்லாஹ் சொல்றான், ஒரு மனைவிங்கிறான் அல்லாஹ். வமின் ஆயாத்திஹி அன் கலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லி தஸ்குனு இலைஹா. உங்களில் இருந்து அல்லாஹ் உங்களுக்கு ஒரு ஜோடியை படைச்சிருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இருந்து அல்லாஹ் என்ன செய்யறான்? ஹவ்வாவை ஒரு மனிதர்ல இருந்தா ஒரு பெண்ணை படைக்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் இதை சொல்றான், இதுக்காண்டி படைச்சிருக்கிறேன். ஒரு பெண் இல்லாமல் ஒரு ஆண் இருக்க முடியாது. நீ தஸ்குனு இலைஹா, அவளிடத்துல நீங்கள் மன அமைதி பெறுவதற்காகத்தான் உங்களுக்காக வேண்டிய உங்களிருந்து அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரு ஜோடியை படைத்திருக்கிறான். அப்படிங்கிற வஜால பைனக்கும் மவத்தத்தும் ஒரு ரஹமா இன்னபி தாலிக்க லாயாத்தில் கௌமிய தஃபக்கரூன். உங்களுக்கு இடையில அன்பை இரக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். அறிவுடைய மக்களுக்கு, சிந்திக்கிற மக்களுக்கு இதுல நிறைய படிப்பினை இருக்கிறது அப்படிங்கிறான். அப்போ ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவள் என்ன செய்யக்கூடாது? வெறுமனே பட்ஜெட் போடுற போல மட்டும் இருக்கக்கூடாது. எங்க வீட்டில் அது இல்லை, வீட்டில் இது இல்லை இப்படின்னு பொருள். சில பெண்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அம்மா வீட்டில் இருந்தாலும் சரி மாப்பிள்ளை காசு கொடுத்தா போதும், எனக்கு அது போதும்னு வாழக்கூடிய பெண்கள்லாம் இருக்கிறார்கள். காசு முளைக்கிற மரமா ஒரு ஆணுங்கிறது அவனுக்கு தேவையானது பணிவிடைகளை செய்யணுமா இல்லையா? அவனுக்கு மன அமைதியை தரணுமா இல்லையா? மன அமைதி உங்கள்கிட்ட கிடைக்கிறது, அன்பையும் இரக்கத்தையும் உங்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். இப்படிங்கிற அல்லாஹ் இன்னைக்கு பார்க்குற பெண்கள்லாம் இப்போ இருக்கிறாங்க, மனைவியை பார்த்தாலே சில பேர் பயப்படுறான். மனைவியை பார்த்தாலே கண்ணையை சில பெண்கள் செய்வாங்க, அப்படி கண்ணையை பார்க்குறாங்களாம். இவர் எதுவும் தப்பு பண்ணிட்டு வந்திருப்பாரோ, ஏதோ முழிக்கிறாரு, முடிய சரி முடியல ஏதாவது தெரியுமா, அப்படி முடியெல்லாம் கவனித்து அவனை மிரட்டுற பெண்களை எல்லாம் பார்க்குறோம். அந்த மாதிரி செய்யறாங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் பெற்றோர்களுக்கு வேஷம் போட சொல்லியிருக்கிறாங்க, பத்திரகாளி வேஷம் போடுங்க இப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று ஒரு பொம்பளை நினைச்சிருக்கிறாங்க, அவங்க பத்திரகாளி வேஷம் போடுறக்காக நிறைய பொருள்லாம் வாங்கி அந்த மாதிரி ஒரு வேஷம் போட்டு இல்லை போய் எல்லா பெண்கள் மேடையில் பிடிக்கிறாங்க. கடைசியில் ஒரு பெண் வீட்டில் சொன்னாங்களா புருஷங்கார்ட்ட, இந்த மாதிரி இப்படி பத்திரகாளி வேஷம் போட்டு போனேன், எவ்வளோ நேரம் செலவானுச்சு, எவ்வளோ பொருள் செலவானுச்சு, கடைசியில் ஃபெயிலாக போயிட்டேன். மாப்பிள்ளை சொன்னாரா, நீ வேஷம் போடாமல் போயிருந்தா ஜெயிச்சிருப்ப. ஏன்னா உண்மையான வேஷமாக தான். உன்னையை பார்த்து நான் பயப்படுறேன்டா அந்த மேடையில் உள்ளவங்க பயந்துக்க மாட்டாங்களா இப்படி நாங்களாம். அந்த மாதிரி மனைவியை பார்த்தாலே பத்திரகாளி மாதிரி தெரியுது, அப்படி இருக்கலாம். மனைவியை பார்த்தா எப்படி இருக்கணும்? ஒரு நிம்மதி தரக்கூடியவளாக, அமைதி தரக்கூடியவளாக அந்த மனைவி இருக்கணுமா இல்லையா? கதிஜா அவங்களை பற்றி ஆயிஷா நாயகம் சொல்றாங்க பாருங்க. கதிஜா அவங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு ரொம்ப விருப்பத்துக்குரிய பெண்ணா இருந்தாங்க. எந்த அளவுக்குலாம் விருப்பத்துக்குரிய பெண்மணியா இருந்தாங்க? ஆயிஷா நாயகம் புறாமப்படுறாங்க, மா கிருத்து அலமுராத்தின் மா கிருத்து அலா கதிஜா. இந்த கதிஜா மேல அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சுல, ஒரு நேசம் இருந்துச்சுல. ரசூலுல்லாஹ்வுடைய முதல் மனைவி அவங்க தான். இன்னும் சொல்ல போனால் ஒரு விதவை பெண் அவங்க. ரசூலுல்லாஹை விட ஒரு 15 வயசு அவங்களுக்கு கூட, 25 வயசு அல்லாஹ்வுடைய தூதருக்கு. அந்த கதிஜா நாயகத்துக்கு 40 வயசு. அந்த பெண்ணு மேல அல்லாஹ்வுடைய தூதருக்கு எவ்வளவு விருப்பம் அது சொல்றாங்க. கதிஜா மேல நான் பொறாமைப்பட்ட அளவுக்கு வேற யார் மேலேயும் பொறாமப்படலை. ஒரு தடவை ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அவங்களுடைய வீட்டுக்கு கதிஜா அல்லாஹ்வுடைய சகோதரி வர்றாங்க. ரசூலுல்லாஹ் உடனே எந்திரிக்கிறாங்க. அவங்களுடைய இந்த பொருளை கேட்டு கதிஜாவுடைய சகோதரி ஹாலாங்கிறவங்க வர்றாங்க. கதிஜாவுடைய சவுண்டு மாதிரி கேட்குதுன்னு சொல்லி வேகமா எந்திரிக்கிறாங்க. ஆயிஷா நாயகம் சொல்றாங்க, மா ததுக்குருமின் அஜூசுமின் அஜாயிசு குறைஷின் ஹம்ரா ஷர்கைனி கது ஹலக்கருக்கு தகரி. காலத்தால் அழிந்து போய்விட்ட, பற்கள் போய்விட்ட ஒரு கிழவியை நினைத்தா இப்படி நீங்க மகிழ்ச்சி அடைகிறீங்க என்று நாயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பண்ண நான் இருக்கிறேனே என்று ஆயிஷா நாயகம் செய்யறாங்க. அந்த அளவுக்கு புறாப்படுறாங்க. ஒரு பல்லு விழுந்த கிழவி வயசாகி போயிடுச்சு, அவங்க மூத்தா போயிட்டாங்க. அவங்க இறந்து போன பிறகு கூட அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க நினைக்கிறார்கள். அவங்கள மாதிரி ஒரு சத்தம் கேட்டால் கதிஜாவா என்று எந்திரிக்கிறார்கள். அப்போ இந்த அளவுக்கு நேசம் வைக்கிறீங்களேன்னு அவங்க என்ன செய்யறாங்க, புறாப்படுறதை பார்க்குறோம். அப்போ இந்த அளவுக்கு அவங்க ரசூலுல்லாஹ்வோட ஒரு அந்யோன்யமாக இருந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் அது காரணம் என்ன? மனைவி இறந்த பிறகு கூட அந்த மனைவி மாதிரி வராது என்று ரசூலுல்லாஹ் நேசித்தாங்கல்ல, அது காரணம் என்ன? கதிஜா அவங்ககிட்ட உள்ள ஒரு முக்கியமான பண்பு என்னன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க நபி அவருக்கு முன்னாடி அவங்க செய்யறாங்க, ஊர்ல உள்ள அந்த மக்காவில் இருக்கக்கூடிய மக்களுடைய நடைமுறையெல்லாம் பார்க்குறாங்க. பலதெய்வ வழிபாடு உள்ளவங்களாம் இருக்கிறாங்க, நிர்வாணமாக வழிபடுறாங்க, தீண்டாம கற்பிக்கிறாங்க, ஒழுக்கக்கேடாக நடக்கிறார்கள், மதுபானம் அருந்துகிறார்கள், வட்டி வாங்குகிறார்கள். இதையெல்லாம் பார்த்து வெறுத்து போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஊர்ல இருந்து வெளியே அவுட்டருக்கு போய் ஹிரா என்ற குகையில போய் அவங்க தவம் இருக்கிறார்கள், தனித்திருந்து வழிபடுகிறார்கள். கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் யாருன்னு தெரியல, அவனை நம்ம என்ன செய்வோம், வழிபடுவோம், அவனுக்கு என்ன வைக்க வேணாம் இப்படின்னு போய் வழிபடுகிறார்கள். அவங்க போய் அந்த ஹிரா கோயில் இருக்கிற நேரத்தில் கதிஜா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க வீட்டில இருந்து சமைத்து கொண்டு போய் அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்போ அதை சாப்பிட்டு செய்வாங்க. ரசூலுல்லாஹ் கொஞ்ச நாள் வச்சிருப்பாங்க, திரும்ப உணவு காலியாகிறேன், திரும்ப இங்கேருந்து கதிஜா கொண்டு போவாங்க.
ஒரு கணவன் வந்து எதை விரும்பான்னு சொன்ன திருமணத்திற்கு பிறகு ஒரு மனைவி வந்து நல்லா சமைச்சு தருவா. சில பேர் அதுக்கு தான் கல்யாணம் பண்ணுவான். கல்யாணம் பண்ணுறது இதுக்கு தான். அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணி தர்றது கூட அதுக்கு தான். நம்ம இருக்க வரைக்கும் சமைச்சு போட்டோம், நமக்கு பிறகு சமைச்சு போடணும்ல, இதனால பிள்ளை கல்யாணம் பண்ணி வைப்போம் இப்படின்னு ஒரு ஆம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவன் அந்த எதிர்பார்ப்போடு தான் கல்யாணம் பண்ணுவான். ஆனால் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற வகையில் பெண்கள் இருக்கிறாங்களா? அப்படி இல்லை. நிறைய பெண்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்க திருமணத்துக்கு பிறகு தான் ப்ராக்டிஸை எடுக்குது. சமைக்கிற ப்ராக்டிஸே இப்போ தான், கல்யாணத்துக்கு பிறகு தான். ஒரு வீட்டில் அந்த மாதிரி மாப்பிள்ளை கேட்டுக்கிறாரு, என்னமோ உனக்கு சமைக்க தெரியுமா? எங்கள் அம்மா சமைச்சு அதை சாப்பிட்டு வாயெல்லாம் ரொம்ப செத்து போச்சு, உனக்கு சமைக்க தெரியுமா? நான் சுடுதண்ணி வைப்பேன். நிறைய பிள்ளைகிட்ட இப்போ கேட்டு பாருங்க, அந்த கல்யாணம் பண்ணுற வரைக்கும் படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. எது முக்கியம் உங்களுக்கு? திருமண வாழ்க்கைக்கு பிறகு அவங்க சமைச்சு தரணுமா இல்லை, கணவனுக்கு சமைச்சு தரணுமா இல்லையா? அவனை வெளியே சாப்பிட விடக்கூடாது. சாப்பாடு தேடி இங்கே வரணும். என் முன்னாடி ஆக்குற மாதிரி யாராலும் சமைக்க முடியாது அப்படின்னு வரணுமா இல்லையா? ஆனால் பயந்து ஓடுறான், இன்றைக்கே நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம் இப்படின்னு ஒன்று செய்கிறாங்க. நிறைய நேரம் ஹோட்டலில் சாப்பிட்றான். கல்யாணத்துக்கு பிறகு அப்படி இருக்கிறாங்க. சில பெண்கள் செய்கிறாங்க. சில ஊர்களில் அதிராமட்டம் கீழே இருக்கிற மாதிரி ஊர்களில் எல்லாம் காயல்படுத்துல எல்லாம் இரவு சாப்பாடே இருக்காது. இரவு சாப்பாடு என்ன, கடையில் தான். மதியானம் ஆக்கணும் அந்த கறி இருக்கும். நைட்டில் கடையில் புரோட்டாவோ இடியப்போ வாங்கிட்டு அது என்ன 3 நேரம். நாங்கள்லாம் மதுரையில் என்ன செய்வோம், 3 நேரம். மதுரை மெட்ராஸ் திருநெல்வேலியிலலாம் 3 நேரம் வீட்டில் சாப்பாடு ஆக்கும்ல. இந்த ஊர்களில் 3 நேரம் ஆக்க மாட்டாங்க. காலையில் வடை வாங்கி சாப்பிட்டுக்கிறது, டீயை குடிச்சிக்கிறது. மதியானத்துக்கு ஒரு வேளை வீட்டில் சாப்பாடு, அதுவும் வேலைக்காரியை வச்சு சாப்பாடு ஆக்குறது. நைட்டுக்கு கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கிறது. 3 நேரம் ஆக்குறத பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. 3 நேரம் உங்கள் வீட்டில் ஆக்குவீங்களா? உங்களுக்கு ஒரு வேலையே இல்லைங்கிறாங்க. ஏன் அந்த மாதிரி பழகிவிட்டார்கள். மாப்பிள்ளை கேட்டுக்கிறாரு, உனக்கு சமைக்க தெரியுமா? நான் சமைப்பேன். அன்னைக்கு கல்யாணம் பண்ண அன்னைக்கு சொல்லியிருக்குது, உப்புமா ஆக்குவேன், நல்ல உப்புமா செய்வேன். அப்படியே பரவாயில்லை, எனக்கு பிடிக்காதுதான், தொண்டை அடைக்கும் தான், இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு போக வேறு ஏதாவது நிறைய டிஃபன் ஐட்டம் கற்றுக்குருவான்னு சொல்லி காலையில் உப்புமா சாப்பிட்டுக்கிற மாப்பிள்ளை. மதியானத்துக்கு என்னென்னு கேட்டுக்கிறான். மதியானத்துக்கு உப்புமா தான். மதியானத்துக்கு உப்புமாவா இப்படி நினைச்சிருக்கிறான். அது வேற ஆக்க தெரியாது, வேற ஆக்க தெரியாது. அடிக்கடி அவசரமாக எங்கள் அம்மா செய்வாங்க, ஸ்கூலுக்கு போகும்போது உப்புமா தான் செஞ்சு தருவாங்க. சரி நம்ம லைஃப் அவ்வளோதான், உப்புமா திண்ட போக வேண்டியதா அப்படின்னு பிடிக்காத உப்புமாவை மதியானம் சாப்பிட்டுருக்கான். நைட்டுக்கு உப்புமா, அடுத்த நாள் உப்புமா, 2 நாள் உப்புமான்னு போன உடனே இவனுக்கு தப்புமான்னு தோணிடுச்சு. ஆகா, இனிமேல் வந்து நம்ம சாப்பிட முடியாது, நம்ம கடையில் போய் என்ன செய்வோம், புது மனைவியை கண்டிக்க முடியாது இப்படின்னு போய் கடையில் போய் சாப்பிட்டு உட்காந்துருக்கலாம். ஒரு நல்ல ஹோட்டலில் பார்த்து புது பொண்டாடியை போய் சாதாரண ஹோட்டலுக்கு கூட்டு போகிறது, நல்ல 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டு போயிருக்கான். அங்கே ஒரு மெனு கார்டை கொண்டு கொடுத்துருக்குறாங்க. அதை பார்த்துருக்கான், எல்லாம் இங்கிலீஷில் இருக்கு, உனக்கு ஒன்றும் தெரியலை, நம்ம மரியாதை கட்டக்கூடாது இப்படிங்கிறக்காண்டி ஏதாவது ஒன்று சும்மா சொல்லுவோம் அப்படின்னு ஏதோ ஒன்று காட்டியிருக்கிறான். அவங்க அங்கே சுட சுட 2 உப்புமா கொண்டு வந்துருக்குறாங்க. இங்கே உப்புமாவா, நம்ம கோவப்பட்டு இங்கே வந்தால் இங்கே உப்புமாவான்னு கவலைப்படைஞ்சிருக்கிறான். ஆகா என்னடா இது, செலவழித்து என்ன செய்யறான், இங்கே வந்து உப்புமா திங்கிற நிலமை வந்துருச்சே இப்படின்னு கவலையோடு சாப்பிட்டு இருந்துருக்கான். அடுத்து என்ன ஆர்டர் பண்ணுறது யோசிச்சுட்டே இருந்துருக்கான். ஒரு ஆள் பக்கத்தில் என்ன செய்யறான், இந்த 65 அந்த மாதிரி ரொட்டி கறிண்டு வகை வகையாக வச்சு சாப்பிட்டு முடிச்சு என்ன செய்யறான், சர்வரை கூப்பிட்டு ரிப்பீட் இருக்கிறான். இன்னொரு தட்டு பிளேட்டில் என்ன செய்யுது, ரொட்டி கறிண்டு அதே மாதிரி வந்துருக்கு. இப்போ ரிப்பீட் சொன்னால் தான் இதெல்லாம் வரும்போல இருக்கு அப்படின்னு சர்வரை கூப்பிட்டு இவனு ரிப்பீட் இருக்கான். திரும்ப இன்னும் 2 உப்புமா வந்திருக்கு. நொந்து போய் நினைஞ்சானா கடையை காலி பண்ணி போனானா. அப்போ 5 ஸ்டார் ஹோட்டலில் உப்புமாவுக்கு 800 ரூபா பில்லை கொடுத்துட்டு திரும்பி வந்தானா. இந்த மாதிரி திருமணத்துக்கு பிறகு நிறைய ஆண்கள் சோதிக்கப்படுறாங்களா இல்லையா? அப்போ தான் யூடியூப்பை பார்க்குறது. யூடியூப்பை பார்த்து கடைசியில் என்ன செய்யறது, அல்வாங்கிற பேரில் கொண்டு வந்து வச்சா அது வாயில் ஒட்டிக்கும், வாயை திறக்க முடியாது. அந்த மாதிரி கணவனை ஒரு எலியை வச்சு சோதிப்பாங்கல்ல, முதல் இது உனக்கு தான், நீ உசுரோட இருந்தால் என்ன செய்வேன், வேற யாருக்கும் கொடுப்பாங்கிற மாதிரி எலியை வச்சு சோதிக்கிற மாதிரி மருந்துகள் கண்டுபிடிச்சா எலியை வச்சு சோதிப்பாங்க. அந்த மாதிரி கணவனை வச்சு தான் செய்யறது, சமையல் பழகிறது. அப்போ இது வந்து கணவனுக்கு மத்தியில் ஒரு அன்பை உண்டாக்குமா? திருமணத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும், பெண்கள் வந்து சமைக்க பழகணும், முன்னாடியே பழகணும். உங்கள் அம்மாவை சோதிக்கிறங்க, அண்ணன் தம்பி சோதிக்கிறங்க. திருமணத்துக்கு பிறகு கணவனை சோதிச்சா அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா? இதெல்லாம் நொந்து போய் சொல்லுவான். ஒரு சாம்பார் வைக்க தெரியலை, ஒரு ரசம் வைக்க தெரியலை இப்படின்னு இவள்கிட்ட சாப்பிட்டு நொந்து போச்சு, உப்பளி கொட்டுறா. ஒரு டாக்டர்கிட்ட ஒரு ஆள் போயிருக்கிறாரு. அவர் டாக்டர் வந்து சுகர் ப்ரெஷர்லாம் போய் காட்டின உடனே அவர் சொல்லியிருக்கிறார், உப்பு செய்யக்கூடாது, உரப்பு செய்யக்கூடாது. டாக்டர் கல்யாணம் பண்ணுறது அப்படி தான் நடக்குது. உப்பு இல்லை, உரப்பு இல்லை, ரோசம் இல்லை, மானம் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு இருக்கிறாரு. அப்போ அந்த மாதிரி வந்து உப்பு இல்லாமல் உரப்பு இல்லாமல் அப்படிலாம் ஆக்கி தராங்களா இல்லையா? ஹதிஜாரில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கணவனுக்கு வகை வகையாக உணவை சமைத்து கொண்டு போய் கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யுது, இது அவங்கள பார்க்குறாங்க, சிரமப்படுறாங்க, வேலை பார்க்குறாங்க, உழைக்கிறாங்க, நமக்காண்டி உணவு சமைச்சு கொண்டு வர்றாங்க. இது ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்க மேலே ஒரு அலாதியான பிரியத்தை ஏற்படுத்தியது. அதே மாதிரி ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த உணவு விஷயத்தில் எப்படி கணவனை திருப்திப்படுத்தணுமோ அந்த மாதிரி என்ன செய்யணும். அதில் வந்து அந்த ஆடை விஷயம் இருக்குல்ல, அந்த ஆடை கவர்ச்சி, இதில் ஒரு கணவனை திருப்திப்படுத்தணும்.
ஆனால் நிறைய பெண்கள் என்ன செய்கிறாங்க, அதில் கோட்டை விடுறாங்க. எப்படி அந்த சாப்பாட்டில் கோட்டை விட்டு விடுகிறார்களோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வெளியே வந்தால் அலங்காரமாக ஜோடிச்சுட்டு வர்றது. வீட்டில் இருந்தால் ஒரு நைட்டின்னு ஒன்று தயாரிச்சிருக்கிறாங்க. அது டேட்டு இல்லை, அது பேர் நைட்டி. அது பகலில் அதான் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குன்னு செய்கிறது, நைட்டியை உடுத்திட்டு இருக்கிறது. அது இத்து போன நைட்டி. வீட்டு பீரோவில் நிறைய ட்ரெஸ் இருக்கு. ஆனால் அந்த இத்து போன 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடி வாங்க நைட்டி இருக்கு. அதை போட்டுக்கிட்டு இருந்தால் ஒருத்தனுக்கு மனைவி மேலே ஆசை வருமா, ஒரு சந்தோஷம் வருமா, பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வருமா, வெளியே இருந்து பிரச்சனையோடு வருவான். வந்து பார்த்த உடனே சனியை எப்படி நிற்கிற பாரு, இப்படி இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிரும். அப்போ ஆடை விஷயத்தில் பெண்கள் என்ன செய்யணும்னா, வெளியே இருந்து கணவர் வர்றாரா ஒரு பூ வச்சுக்கிறது, அத்தர் போட்டுக்கிறது, சென்று போட்டுக்கிறது, அப்போ இந்த மாதிரி நல்ல ட்ரெஸ் கொடுத்துறது, பார்க்கும்போது மகிழ்விக்கிற அளவுல அந்த பெண் இருக்கணுமா இல்லையா? இதை ரசூலை சொல்றாங்க, அலா உகுபிருக்க பி ஹைரின் மா எக்னிசுல் மாராத்து சாலிகா, உங்களுக்கு வந்து சிறந்த செல்வத்தை, சிறந்த ஒரு பொக்கிஷத்தை சொல்லி தரணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா சொல்றாங்க. நல்லொழுக்கம் உள்ள பெண் இருக்கிறாள்ல, அவள் தான் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய, நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய, நீங்கள் வந்து பாதுகாத்து வைக்கக்கூடிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதான் நலர இலையா சரத்து, இந்த பெண்ணை பார்த்தால் அந்த பெண் வந்து கணவனை மகிழ்விக்கிறாள். அந்த பெண் எப்படி இருப்பா, பார்த்த உடனே எரிச்சப்படுறமா இருக்க மாட்டான், அப்படி சந்தோஷப்படுத்துற மாதிரி இருப்பாள். இதா அமரகா அத்தாத்து, அவன் கட்டளை இட்டால் அவனுக்கு வந்து அவள் கட்டுப்படுவாள். இதா காபானுகா ஹபிலத்து, அவன் வெளியூர் சென்று விட்டானே ஆனால் அவனுடைய மானம் மரியாதை உடைமைகள் இதையெல்லாம் அவள் பாதுகாப்பாள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. இதை வந்து ஒரு பெண்ணை பற்றி சொல்றாங்க. ஒரு நல்ல பெண் என்று சொன்னால், நல்லொழுக்கம் உள்ள பெண் என்று சொன்னால், கணவன் பார்க்கும்போது எப்படி இருக்கணும், அவனை மகிழ்விக்கக்கூடிய வகையில் இருக்கணும். இஸ்லாத்தில் தூய்மை எவ்வளோ சொல்லி தரப்பட்டிருக்கு. ஆடை, நல்ல ஆடை, தூய்மையான ஆடை உடுத்தணும். சியாபக்க ஃபதஹிர், அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆரம்ப காலங்களில் இறங்கிய குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், உன்னுடைய ஆடையை தூய்மைப்படுத்து, பள்ளிவாசல் போகும்போது கூட ஆடைகளால் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்றால்தான் இந்த ஆடை சுத்தத்தை பற்றி இஸ்லாம் பேசுகிறது. அதே மாதிரி வந்து தூய்மை இஸ்லாம் எப்படி எல்லாம் சொல்லுது, வெளி தூய்மை மட்டும் சொல்லலை. சில பேர் என்ன செய்வாங்க, வெளியே வரும்போது பவுடர் போட்டுட்டு வந்துடுறது, குளிக்கிற கிடையாது. அப்போ இந்த மாதிரி ஒரு சென்ட் அத்தரை பூசிட்டு வந்துடுறது. உள்ளே சுத்தமாக இருக்கணுமா இல்லையா, நகம் வெட்டணும்னு இஸ்லாம் சொல்லுது. அது மாதிரி உடலில் உள்ள முடிகளை அகற்றணும்னு சொல்லுது. குளிக்கணும், தூய்மைப்படுத்தணும், ஒரு நாளைக்கு 5 தடவை உழு செய்யணும், இப்படி எல்லாம் மார்க்கம் சொல்லுது. இதையெல்லாம் கடைபிடிக்கணுமா இல்லையா திருமண வாழ்க்கையில்? இதெல்லாம் ஒரு கணவனை இருக்கிற விஷயம். ஆனால் என்ன செய்யறாங்க, தூய்மையற்ற பெண்களாக பல பெண்கள் இருக்கிறாங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த சுண்ணத்துக்களை எல்லாம் என்ன செய்யறது இல்லை, யாரும் கடைபிடிக்கிறது இல்லை. இதை வந்து இதான் ஒரு கணவனை மகிழ்விக்கக்கூடிய காரியம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க. உங்களை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்வது, உங்களை தயார்படுத்திக் கொள்வது, கணவனை மகிழ்விப்பது, இது ஒரு நல்லொழுக்கம் உள்ள பெண் செய்யக்கூடிய வேலை என்று அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாமிய பெண்ணுக்கு அறிவுரை சொல்றாங்க. அதே மாதிரி வந்து ஆடை விஷயத்துல அவனுக்கு வந்து எப்படி ஒரு மன அமைதியை உண்டாக்கணுமோ, உணவு விஷயத்துல எப்படி ஒரு மன அமைதியை உண்டாக்கணுமோ, பேசுகிற பேசுறது பாருங்க, அதுலேயே மன அமைதி ஏற்படும். எவ்வளவு டென்ஷனோட ஒரு ஆண் வந்தாலும் கூட மனைவியினுடைய பேச்சில் அப்படி ஆஃப் ஆயிரும். ஆனால் ஆஃப் ஆகுறோம் எதுக்கு, நம்ம வாயை திறக்க வேணாம், இப்போ திறந்தா இந்த ட்ரெயின் வந்து என்ன செய்யும், மதுரையில் போய் தான் நிற்கும். இப்படின்னு ஒரு மணி நேரத்துக்கு சும்மா வீட்டில் போய் ஆரம்பிச்சுட்டோம் வைங்க, அது பாட்டு கடை 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 கடைன்னு ஓடி காதில் பஞ்சு வச்சுட்டு பேசாமல் போயிட வேண்டியதுதான். அப்போ எப்படி இருக்கணும், கதீஜா ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில் அதையும் பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க அந்த ஹிராக் கோயிலில் போய் தனித்து தவம் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க. ஜிப்ரீல் அவங்களுடைய நிஜ உருவத்தில் அங்கே வருகிறார்கள். வந்து நீ தான் நபி, இனிமேல் இங்கே உட்காந்து தவம் இருந்துருக்காத, போய் ஊரில் போய் மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணு என்றெல்லாம் மல்லான செய்யலாம். அவங்களுக்கு சில குர்ஆன் வசனங்களை ஜிப்ரீல் மூலமாக இறக்கி வைக்கலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து விட்டு நபிகள் நாயகம் பயந்து வர்றாங்க வீட்டுக்கு. எதை நம்ம பார்க்கக்கூடாதுன்னு பார்த்துடும் போல இருக்கு, ஏதோ ஒரு தீய சக்தி போல இருக்கு, இப்படின்னு பயந்துக்கிட்டு ஜம்மில் ஊனி வர்றாங்க. என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள், போர்வையிடுன்னு வர்றாங்க. கடுமையான குளிர் காய்ச்ச படுத்து கிடக்குறாங்க. அப்போ கதீஜாரில் வந்து என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் விசாரிக்கிறார்கள். விசாரித்து விட்டு சொல்கிறாங்க, கல்லா வல்லாஹி மா யுஹ்ஸி கல்லா பபதா, நீங்கள் பயப்படாதீங்க, அல்லாஹ் உங்களை வந்து இழிவுபடுத்த மாட்டான், கேவலப்படுத்த மாட்டான். எப்படி வார்த்தைன்னு பாருங்க. நம்ம பொம்பளையில என்ன செய்வாங்க, வெளியே காட்டில் போய் ஒருத்தர் காட்டுக்கு போயிட்டு வர்றாரு, இல்லை கபர்ஸ்தானுக்கு போயிட்டு வர்றாரு, காய்ச்சல் வந்துருச்சு, இதுக்கு தான் உங்களை போவேனான்னு சொன்ன கேட்டிங்களா? 1 மணி ராத்திரிக்கு அங்கே யாரும் உங்களை போக சொன்னது, எதுக்கு தேவையில்லாமல் ஆஸ்பத்திரி போயிட்டு இருந்தீங்க இப்படின்னு ஒரு வெளியே போயிட்டு வந்து காய்ச்சல்னா உடனே செய்ய பயமுறுத்துறது. கதீஜாரில் என்ன செய்கிறாங்கன்னு அமைதிப்படுத்துறாங்க. அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான், இழிவுபடுத்த மாட்டான். ஏன் இன்னக்கல தசிலுர் ரஹிம, நீங்கள் உறவினர்களோடு சேர்ந்துருக்கிறீங்க, இப்போ தகமிலுள் கல்ல, பிறருடைய சுமையை சுமக்கிறீர்கள், இப்போ தக்சீபுல் மாதும, சிரமப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு உதவி செய்கிறீங்க, அவங்களுடைய சுமையை சுமக்கிறீர்கள், இப்போ துக்குரில் லைஃபை, விருந்தாளிகளை வந்து கண்ணியப்படுத்துறீங்க,
துயினு அலா நவாயிபில் ஹக்கி, உண்மைக்காக பாடுபடுவதற்கு உதவி செய்கிறீங்க என்று ஹதிஜாரில் என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் நல்ல மனிதராக தானே இருக்கிறீங்க, சொந்த பந்த வேணும் நினைக்கிறீங்க, விருந்தாளி கவனிக்கிறீங்க, அடுத்தவங்களுடைய சுமையை சுமக்கிறீங்க, பிறருக்காக பாடுபடுறீங்க, உங்களுக்கு அல்ல ஒரு குறையும் வைக்க மாட்டான் இப்படின்னு ஹதிஜாரில் அமைதிப்படுத்தினாங்களே இல்லையா? அப்போ இப்படி அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு பெண்ணாக ஒரு பெண் இஸ்லாமிய பெண் இருந்தால் அந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராது. அந்த வாழ்க்கையில் கணவன் மத்தியில் என்ன செய்யாது, பிரச்சனைகள் வராது. அதே மாதிரி ஒரு இஸ்லாமிய பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவள் ஒரு சுயநலத்தோடு இருக்கக்கூடாது. நிறைய பெண்கள் என்ன செய்கிறாங்க, நமக்கு கணவன் மனைவி நம்ம பிள்ளைங்க இவங்களுக்கு மட்டும்தான் சேவை செய்யணும், இவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஏதாவது உழைச்சி கொடுக்கணும் இப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர, ஒரு திருமணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் வயசானவங்க இருப்பாங்க, அந்த வீட்டில் திருமணம் ஆகாத பெண்கள் இருப்பார்கள், திருமணம் ஆகாத ஒரு ஆண் இருப்பான், உழைக்கப்பட்டவனாக இருப்பான், சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் பணிவிட செய்கிறதும் கூட இஸ்லாத்தில் உள்ள காரியம் தான். நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் மாமியார் வீட்டு கொடுமை, மாமியார் வீட்டில் போய் வேலை பார்க்க முடியாது, மாமனாருக்கெல்லாம் சேவகம் பண்ண முடியாது, மச்சனமார்களுக்கெல்லாம் போய் துணி துவச்சு கொடுக்க முடியாது, அவங்களுக்குலாம் சாப்பாடு செஞ்சு கொடுக்க முடியாது, இப்படின்னு என்ன செய்கிறாங்க. இதை ஒரு சிரமமாக எடுத்துக்கொள்வதை பார்க்கணும். வீட்டு வேலைகளை பொறுத்த வரைக்கும் இதில் சிரமம் நினைக்க வேண்டிய தேவையில்லை. இன்னும் சொல்ல போனால் வீட்டு வேலையில் இழுத்து போட்டு செஞ்சோம்னு வைங்க, இது கணவனுக்கும் ஒரு மகிழ்ச்சி தரும். அவன் என்ன செய்வான், எல்லா வேலையும் போட்டு செய்கிறா, இவன் மேலே நம்ம இறக்கப்படணும், இவளை விட்டுறக்கூடாது, இவளை மாதிரி ஒரு நல்ல மனைவி அமைய மாட்டாள் என்றெல்லாம் என்ன செய்வான். ஒரு ஆண் வெளியே போய் சிரமப்படுகிறான், ஒரு பெண் வீட்டில் இருந்து அனைத்து வேலையும் செய்கிறாள் என்றால் இது கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் ஒரு அன்பை ஏற்படுத்தும். இன்னும் சொல்ல போனால் இது ஆரோக்கியமானதும் கூட. அதில் இந்த காலத்தில் வேலை பார்க்குறதுலாம் சிரமமா, அந்த காலத்தில் நினைஞ்சாங்க இல்லாமல் போட்டு அரைக்கணும், எல்லாம் இடிக்கணும், மாவை இடிக்கணும், எல்லாமே கையெல்லாம் காய்ச்சி போயிடும். இன்னைக்கு என்ன, எல்லாமே மிஷின் தான், சுவிட்சை போட்டால் அது பாட்டு வேலை செய்ய போகுது. நமக்கு என்ன சிரமம் இருக்குது. அப்போ வாஷிங் மிஷின் கையினால் துவைக்கிற நிலைமையெல்லாம் இப்போ இல்லை. நிறைய வீடுகளில் நினைஞ்சாங்க கையினால் துணி துவைச்சிட்டு இருந்தாங்க, இப்போ எல்லா வீடுகளையும் வாஷிங் மிஷின் இருக்குது. வாஷிங் மிஷினில் யார் துணியை போட்டாலும் துவைக்கும், அது காய வச்சு கொடுத்துரும், புழிஞ்சு கொடுத்துரும். இப்போ இது ஒரு சிரமமா, இதை போய் மாமியார் வீட்டில் போய் இப்படி வேலை பார்க்குறது, எப்படி போய் அங்கே போய் கஷ்டப்படுறது இப்படி நினைக்கிறாங்க. நீங்கள் கையில் துவைத்து கொடுத்தாலும் கூட, நீங்கள் அவங்களுக்கு ஒரு அடிப்படையில் இருந்து சமைத்து கொடுத்தாலும் கூட இது ஆரோக்கியமாக இல்லையா? நிறைய பெண்கள் கடந்த காலத்தில் உள்ள பெண்கள் வேலை பார்த்த மாதிரி இப்போ வேலை பார்க்கறதுனால தான் பெண்கள் என்ன செய்கிறாங்க, அதாவது சாதாரணமாக உள்ள பெண்கள் திருமணத்துக்கு முன்னாடி ரொம்ப ஒல்லியாக இருந்தவங்க கூட குண்டாயிடுறாங்க. இதனால ஆட்டோவில் இடம் பற்ற மாட்டேங்குது. ஏன்னா அந்த உழைப்பு இல்லையில. அப்போ உழைப்பு இருக்குன்னு சொன்னால் என்ன செய்ய, உங்களுக்கு அந்த கொழுப்பு வைக்காது, உடலில் கொழுப்பு வைக்காது. சில பேர் ஆஃபீஸ் ஒர்க் பார்ப்பாங்க, ஆண்கள் என்ன செய்வாங்க, ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறவங்க அதனால உங்களுக்கு இந்த உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கும். அதனால என்ன செய்வாங்க, அவங்க வேற மாதிரி இந்த கொழுப்பை கரைப்பதற்கு வேலை செய்வார்கள். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய எக்ஸசைஸ்லாம் பண்ண தேவையில்லை. வீட்டில் இருந்து வேலை பார்த்தாலும் என்ன செய்யும், அவங்களுடைய உடலில் உள்ள கொழுப்புகள்லாம் போயிடும். ஆனால் இதை ஒரு ஆரோக்கியமானதாக எடுத்துக்கொள்ளாமல் என்ன செய்கிறாங்க, டாக்டர்கிட்ட போய் உடலை குறைக்கிற எப்படி, அவன் எக்ஸசைஸ் பண்ணுங்கண்ணா, அதனால செய்கிறத மிஷினை பிடிச்சி இழுக்கிறீங்கல்ல, ஏன் அப்படி போய் அதை போய் ஏன் செய்யணும்? வீட்டில் கையினால் துணி வச்சாலும் அது ஒரு பெரிய உழைப்பு இல்லையா? அப்போ இதை என்ன செய்யணும், பெண்கள் ஒரு இஸ்லாமிய பெண் தன்னுடைய கணவன், தன்னுடைய கணவனுடைய தாய் தகப்பன் எல்லாருக்கும் பணிவிடை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். ஜாபீர் என்ற ஒரு நபி தோழரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஜாபீர்ங்கிற நபி தோழர் என்ன செய்கிறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க. அவர் ஒரு இளைஞராக இருக்கிறார். ஆனால் கல்யாணம் பண்ண ஒரு விதவையை கல்யாணம் பண்ணுறார். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்குறாங்க, நீ இப்போ ஒரு இளம்பெண்ணை கல்யாணம் இருக்க வேண்டியதானே, நீ அவளோட விளையாடுறதுக்கு, அவள் உன்னோட விளையாடுறதுக்கு, நீங்கள் கொஞ்சம் மயில்வதற்கு ஒரு இளம்பெண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா, ஒரு குமரி பெண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே இப்படிங்கிறாங்க. அப்போது ஜாபீர் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தகப்பனார் இறக்கும் பொழுது என்கிட்ட 9 சகோதரிகளை விட்டுட்டு மூத்தா போயிருக்கிறாரு. 9 சகோதரிகள், 9 பொம்பளை பிள்ளைக்கு அவர் கூட பிறந்தவங்க. அப்போ சொல்கிறாரு, இந்த பிள்ளைகளை கவனிக்கிறதா இருந்தால் இவங்களுக்கு தலைவாரி விடணும், இவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும், இவங்களுக்கு சேவகம் செய்கிறதா இருந்தால் நான் ஒரு விதவையை கல்யாணம் பண்ணத்தானே சரியாக வரேன். ஒரு சின்ன பிள்ளை, நானும் ஒரு சின்ன பிள்ளையை கல்யாணம் பண்ணி அது 9ஆவதோட 10ஆவது சேர்ந்து உட்காந்துக்கிறேன். அப்போ அது எப்படி சரியாக வரேன் என்று ஜாபீர் செய்கிறாங்க. இந்த காரணத்தை சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்லலை, 9 சகோதரிக்கு சேவை செய்யணுமா, அவங்கள பார்க்கணுமா, உன் பொண்டாட்டி உன்னை பார்க்குறதப்ப கடமைன்னு சொன்னாங்களா? நேரமாக அனுப்பிட்டாங்கிறாங்க. சூப்பரான ஆள், நீ செஞ்ச வேலை கரெக்டு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவனுடைய சகோதரிகளுக்கு வேலை பார்ப்பது அதுவும் ஒரு பெண்ணுடைய கடமை தான் என்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அவருக்கு சொன்னாங்களா இல்லையா? அது நேரத்தில் சில வீடுகளில் இருப்பாங்க, திருமணம் பண்ணி வந்திருப்பார்கள், கல்யாணம் பண்ணி செய்வாங்க. கல்யாணம் பண்ண பிறகு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்களும் நல்ல இளமையாக தான் இருப்பார்கள், திடகாத்திரமாக தான் இருப்பாங்க. வீட்டில் உள்ள மருமக வேலை பார்க்கணும்னு வேடிக்கை பார்த்துருப்பாங்க. இதை உட்காந்து அம்மா வேடிக்கை பார்க்கக்கூடாது. மருமக வேலை பார்க்கணும் தான், நீ ஒரு வேலையை பாரு, உன் வேலையை நீ பாரு,
உன் வேலையும் சேர்த்து நீ சின்ன பிள்ளையா இருந்து என்ன செய்யலாம், உனக்கு வேலை பார்க்கலாம். விரும்பி ஒரு பணிவோட அவங்கள்ட்ட ஒரு அன்பா வேலை வாங்கணும்னு செய்யலாம். யார்ட்டையும் வேலை வாங்க முடியும்? உட்காந்துட்டு ஆர்டர் போடுறது. அவங்கள்ட்ட வந்து என்ன செய்யற, வீட்டுக்கு வந்த மருமகளை ஒரு அடிமையாக நினைத்து கொண்டு அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வந்து எப்படி செய்வாங்க? அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தாய் என்ன செய்யணும், இதையும் சொல்லணும். நீனு வேலை பார்க்கணும், மருமகள் வேலை பார்க்கணும், ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தா தான் சரியா வரும், இப்படி சொல்லணும். ஆனால் இல்லை, என் பிள்ளை வேலை பார்க்காது, வீட்டுக்கு வந்த மருமகள் தான் வேலை பார்க்கணும்னா அதுவும் ஒரு பெண்ணா இல்லையா? அதுவும் ஒரு சின்ன வயசு பிள்ளை தானே. அப்போ இதை விளங்காமல் செய்கிறாங்க. நிறைய வீடுகளில் மாமியாவுக்கும் மருமகளுக்கும் பிடிக்காம போகிறதுக்கு இது ஒரு காரணம். மகளை ஒரு கண்ணை பார்க்கறது, மருமகளை ஒரு கண்ணை பார்க்கறது. அவளும் ஒரு மகள் தான். இன்னும் சொல்ல போனால் மகன் வந்து வீட்டில் இருந்து போயிடுவாங்க. கல்யாணம் பண்ண பிறகு அவங்களுடைய கணவன் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஒரு மருமகள் தான் என்ன செய்கிறாங்க, அந்த தாய்க்கு தன்னுடைய மாமியாவுக்கு அரவணைப்பாக இருக்கிறாரு. அப்போ அவங்க தானே கடைசி வரைக்கும் வரப்போகிறாங்க. அவங்க வந்து என்ன செய்ய, நமக்கு உதவி செய்ய வேண்டும்னு சொன்னால் அப்போ அவங்கள வந்து என்ன செய்ய, நல்லா கவனிக்கணும். அந்த மாமியாக்காரங்களும் என்ன செய்யணும், உணரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் வந்து என்ன செய்வோம், இதையெல்லாம் கவனிப்பான். சில பெண்கள்கிட்ட உள்ள தவறுகளை நம்ம சுட்டி காட்டணும். என்ன செய்கிறாங்க, விருந்துக்கு வருவாங்க. விருந்துக்கு வரும் பொழுது அந்த பெண்ணுடைய அக்கா தங்கச்சி வர்றாங்கன்னு வைங்க, அந்த பெண்ணுடைய அம்மாத்தான் வர்றாங்கன்னு வைங்க, பார்த்தா மட்டன் தான், பிரியாணி தான். அதே நேரத்தில் அந்த கணவனுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி வந்தாங்கன்னு வைங்க, ஏங்க போட்டு பிரியாணி ஆக்கிட்டு உங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க, அதெல்லாம் மட்டன்லாம் திங்க தெரியாது, கோழி வாங்கி வச்சுருவோம், இல்லை நெய்ச்சோறு ஆக்கி வச்சுருவோம், இல்லை நல்ல சாம்பார் வைப்பேன், இப்படி ஒன்று செய்கிறது. இதெல்லாம் பார்ப்பானா இல்லையா? கேட்டால் அவங்க அம்மா அத்தா வந்து ஒரு மாதிரியாக கவனிச்சா, நம்ம அம்மா அத்தா வந்து எந்திரிச்சிட்டு என்ன செய்யறா, உடம்புலையும் படுத்துக்கிறது. அதாவது அவங்க அம்மா அத்தா வரும்போது படுத்துருந்தாலும் எந்திரிச்சு வந்துடுறது. கணவனுடைய அம்மா அத்தா வந்து என்ன செய்யறது, நல்லா இருந்தாலும் படுத்துறது. அப்போ இதை பார்ப்பானா இல்லை? என்னது பாரபட்சம்? ஒரு கணவன் வந்து என்ன செய்யறான், திருமணம் பண்ண பிறகு மனைவியை கவனிக்கிறான், மனைவியினுடைய சகோதரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பாடுபடுறான், மனைவியினுடைய அண்ணன் தம்பிக்கு வேலை வாங்கி கொடுக்க பாடுபடுறான், அவங்க கஷ்டப்பட்டால் அதுக்கு உதவி செய்யறான், மாமியாவை கவனிக்கிறான், மாமனாரை கவனிக்கிறான். அவன் ஒரு சுயநிலை இல்லாமல் இருக்கிறான். ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் நினைக்கிறாங்க, நம்ம வேற அவங்க வேற, அவங்க அம்மா தாங்கிற வேற, அவங்க அண்ணன் தம்பிங்கிற நம்மளோட சேர மாட்டாங்க, இப்படின்னு சுயநலத்தோடு நடந்து கொள்ளலாமா? அப்போ தன்னுடைய அம்மாவை கவனிக்கிற மாதிரி, அத்தாவை கவனிக்கிற மாதிரி மாமனார் மாமியார் அவங்களும் ஒரு தாய் தான் தான் அப்படின்னு ஒரு பெண் நினைத்தால் அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி ஏற்படும். அந்த குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனைகள் வராது. அதே மாதிரி வந்து ஒரு மாமனார் மாமியார் வந்து அவங்க விட முடியலன்னு வைங்க, இவங்க ஒரு பெண்ணுடைய அக்கா தங்கச்சிக்கு அம்மா தான் விட முடியலன்னா நல்ல ஆஸ்பத்திரியை பார்த்து கவனிக்கணும்னு ஓடுறது. மாமனார் மாமியார் விட முடியலன்னா அது ஜிஹெச்சில் காட்டுங்க, உங்கள் மகன் கஷ்டப்படுறாரு, அவரால் தனியார் ஹாஸ்பிட்டலில் போய் கவனிக்க முடியுமா, நீங்கள் எப்போ என்ன செய்யுங்க, ஜிஹெச்சில் வச்சு பாருங்க. இப்படி இருந்தால் இதெல்லாம் ஒரு கணவன் பார்ப்பனா இல்லையா? மனைவி மேலே வெறுப்பு ஏற்படுறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக அமையும். அப்போ மாமனார் மாமியார் அவங்களுடைய குடும்பத்தை ஒரு பெண், இஸ்லாமிய பெண் எப்படி பார்க்கணும், தன்னுடைய குடும்பத்தை மாதிரி பார்க்கணும். அதே மாதிரி ஒரு பெண் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டான்னு சொன்னால் இதுவும் ஒரு ஆண் வந்து அவளை ஈர்ப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக அமையும். தொழுகிறா, கரெக்டாக தொழுகிறா, நோன்பு வைக்கிறா, தான தர்மம் செய்கிறா, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறா என்று இதெல்லாம் என்ன செய்யும், ஒரு நல்ல கணவனுக்கு வந்து இதெல்லாம் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தும். அது மாதிரி பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளை வளர்க்க வேண்டியதும் ஒரு தாயுடைய கடமையாக தான் இருக்குது. தகப்பன் என்னதான் இருந்து பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணாலும் நிறைய நேரங்களில் தகப்பனார் வெளியே தான் இருக்கிறார். ஒரு தாய் தானே செய்கிறாங்க, அந்த பிள்ளைகளை கவனிக்கிறார்கள். அந்த பிள்ளைகளை பற்றி அந்த தாயிடத்துல கேள்வி இருக்குன்ற சொல்கிறாங்க. குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மசூலும் என்ற ஐயத்திகி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், அவரவருடைய பொறுப்புகளை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்ற சொல்லும்போது சொல்றாங்க, வல் மரத்து ராயத்தும் அலா பைத்தி பாலிகா வழுதி. ஒரு பெண் வந்து அவளும் ஒரு பொறுப்பாளி தான். எந்த வகையில்? அந்த கணவனுடைய பொருளாதாரம், கணவனுடைய பிள்ளைகள், இந்த விஷயத்தில் அவளும் பொறுப்பாளியாக இருக்கிறா. அதை பற்றி மறுமை நாளையில் அவள்கிட்ட விசாரணை நடைபெறும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்போ கணவனுடைய பிள்ளைகள் விஷயத்தில் யார் பொறுப்பாளி? இந்த பெண்ணு தான் பொறுப்பாளி. ஒரு இஸ்லாமிய பெண் வந்து தன்னுடைய பிள்ளைகளை இப்படி வளர்க்குறா, பொம்பளை பிள்ளை இப்படி வளர்க்குறா, ஆம்பளை பிள்ளை இப்படி வளர்க்குறா, இதெல்லாம் மறுமையில் எல்லாம் செய்வான், கேள்வி கேட்பான். இதையெல்லாம் ஒரு ஆண் கவனிப்பான். நம்ம வந்து இந்த பிள்ளைகளை இப்படி வளர்க்க முடியாது, இந்த பிள்ளைகளை துளு வைக்கிறா, அந்த பிள்ளைகளை குரான் ஓத வைக்கிறா, அந்த பிள்ளைகளுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுறா, ஒழுக்கமாக வளர்த்துருக்குறா. அப்போ இந்த மாதிரி ஒரு பெண் நமக்கு அமையாது என்று என்ன செய்வான், பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்க்குறாள்ல. என் மனைவி மாதிரி பிள்ளைகளை யாரும் கண்டிஷன் பண்ண முடியாது. கண்டிஷன் என்ன? அடிமுறை இல்லை, அறிவுரை சொல்லி மார்க்க கல்வி அவங்களுக்கு போதிச்சு அப்படி பிள்ளைய வளர்க்குறாங்கல்ல, புத்தி புத்தி வளர்க்குறாங்கல்ல. அப்போ இந்த மாதிரி என் மனைவியினுடைய இடத்துல யார் இருந்தாலும் அவங்களுக்கு வளர்க்க முடியாது இப்படின்ற ஒரு கணவன் நினைத்தானே ஆனால் அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்குமா இல்லையா? அப்போ ஒரு இஸ்லாமிய பெண் வந்து தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை உள்ளவளாக இருக்கணும். நிறைய பேர் என்ன செய்வாங்க, பிள்ளைகளை கண்டுக்கிறாம விட்டுறது. சில ஊர்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளை வீட்டில் இருக்கேன், இவங்க பாட்டு வெளியே போயிடுறது. டெய்லி என்ன செய்யணும், சாயங்காலம் யார் வீட்டுக்காக போயிட்டு வரணும்.
எங்கேயாவது உட்காந்து புறம் பேசிட்டு வந்தா தான் அவங்களுக்கு ஒரு நிம்மதி. இப்படின்னு போகிறாங்களே, இது பொறுப்புள்ள ஒரு தாய் செய்யக்கூடிய வேலையா, ஒரு பெண் செய்யக்கூடிய வேலையா? அந்த மாதிரி வீட்டில் என்ன செய்கிறது, அவங்க கையில் ஒரு ஃபோன். பிள்ளைகளை ஒழுக்கத்தோடு வளர்க்கக்கூடிய ஒரு பெண்ணு 24 மணி நேரம் ஃபோனை கவனிச்சுக்கிட்டு இருந்தா அந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்க, நம்ம பேச மாட்டாங்க, நமக்கு ஒரு ஃபோனை வாங்கி வச்சுட்டு நம்ம பார்க்க வேண்டியதுதான். இப்படின்னு வீட்டில் ஆளுக்கு ஒரு ஃபோன். இப்போ ஃபோனுக்கு பஞ்சமே இல்லை. ஒரு காலத்தில் ஒரு ஃபோன் வீட்டில் இருக்கு, அந்த ஃபோனுக்கு ஜன்ன இருக்கும். இப்போ என்ன, ஃபோன்லாம் ஒரு சாதாரண ஒரு தக்காளி கத்திரிக்காய் மாதிரி ஆச்சு. எல்லாரும் வீட்டில் ஃபோனா, எல்லாரும் ஃபோன் தான் வீட்டில். ஒரு ஆள் வெளியிருந்து ஒரு ஆள் வர்றாங்க, ஏன்னு கேட்க கூட நாள் இருக்காது. ஏன்னா ஃபோனை பார்த்துட்டு தான் ஆரம்பாங்க. வாங்கன்னு சொல்கிற கூட இருந்தால் ஃபோனை பார்த்துட்டு சொல்கிறது. அப்போ இந்த மாதிரி பிள்ளைகளை இப்படி வளர்க்கலாமா? ஃபோனில் பல விஷயங்கள் இருக்கிறது. நெட்டும் போட்டு தர்றாங்க உங்களுக்கு, இணையதள வசதியில் வீட்டில் இருக்கிறது. ஃபோனில் நல்லது மட்டும் இருக்குதா? கெட்டது தான் நிறைய இருக்குது. நல்லதை விட கெட்டது நிறைய இருக்கா இல்லையா? ஹெட்ஃபோனே வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைங்க தனியாக அறையில் அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு பாட்டு கேட்குறாங்க, படம் பார்க்குறாங்கன்னா நல்ல படமும் வரும், கெட்ட படமும் வரும், நல்ல பாட்டு வரும், கெட்ட பாட்டு வரும். அப்போ அந்த பிள்ளைகள் வழி தவறுவதற்கு நம்ம காரணமாக இருக்குமா இல்லையா? பிள்ளைகள் விஷயத்தில் இதையெல்லாம் என்ன செய்யணும், ஒரு தாயை கவனிக்கணும். நமக்கு தொந்தரவு இல்லாமல் இருந்தால் சரி, டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் சரி. இப்படி ஒன்று செய்கிறது, பிள்ளைகள் தொந்தரவு பண்ணுறாங்கன்னு ஆளுக்கு ஒரு ஃபோனை கையில் கொடுத்து பேசாமல் ஒரு மூலையில் கிடங்க. இப்படி இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கிறாங்க. இதை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த விஷயத்தில் உங்கள்கிட்ட விசாரணை இருக்கு. மறுமையில் பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்காவிட்டால் அதுவும் பாவம் தான், அதுக்கு விசாரணை இருக்குது. அந்த மாதிரி அந்த கணவனுடைய பொருளாதாரம் இருக்குல்ல, அதையும் ஒரு பெண்ணு பாதுகாக்கணும். கணவன் நல்லா சம்பாதிக்கிறாரு, இதுக்காண்டி என்ன செய்கிறது, ஊதாரித்தனமாக செலவழிக்கிறது, நல்லா இருக்க வீடை இடிச்சு கட்டுறது, சும்மா தேவையில்லாமல் செய்ய சுற்றுலாங்கிற பேரில் தேவையில்லாமல் கண்டிப்பாக இந்த சுற்றுலா போகிறது அது ஒரு ஃபர்ல மாதிரி ஆக்கிறாங்க. கண்டிப்பாக போய் ஆகணும், இந்த வருஷம் என்ன செய்யணும், போய் ஆகணும், தேவைப்பட்டால் வசதி இருந்தால் போக வேண்டியதுதான். ஆனால் அதுலேயே தங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் செலவு பண்ணுற பல பேர் பார்க்குறோம். இதையும் கவனிக்கணும். அதே மாதிரி எது நம்ம ஒரு கணவனோட வாழ்கிறத அதை அழிச்சிருமோ, கணவனோட வாழ முடியாத ஒரு நிலைமை ஏற்படுத்துமோ, அந்த மாதிரி எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது. ஆனால் வாழ்க்கை என்பது சில பேர் என்ன செய்கிறாங்க, சின்ன சின்ன பிரச்சனைகளெல்லாம் கூட பெருசாக்கி பூதாகரமாக்கி தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே அழித்து கொள்றதை பார்க்கணும். வாழ்க்கை என்பது இந்த காலத்தில் சர்வசாதாரண விஷயமா? அரபு நாடுகளில் உள்ள பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஈஸியாக ஒரு வாழ்க்கை கிடைக்கும். நம்ம இந்தியாவில் இருக்கிற பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் வரதட்சணை குடும்ப தலைவிரிச்சு ஆடுது. ஒரு தடவை தன்னுடைய பிள்ளைக்கு தாப்பினார் கல்யாணம் பண்ணி வைக்கிறாருன்னா அவர் பெரிய சொத்தை இழக்க வேண்டியிருக்கு, பெரிய வரதட்சணை கொடுக்க வேண்டியிருக்கு, நகை போட வேண்டியிருக்கு, நிறைய சீர்ஜாமம் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ திருமணம் பண்ணுறதுக்கு மாப்பிள்ளை தேடணுமே, இதெல்லாம் இருந்தும் கூட மாப்பிள்ளை கிடைக்காவிட்டால் எவ்வளோ கஷ்டம். அந்த பிள்ளைய கட்டி கொடுக்குற வரைக்கும் அந்த தாயும் தகப்பனும் எவ்வளோ சிரமப்படுறாங்க. அந்த சிரமத்தையெல்லாம் உணர்ந்து நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கை அது ஏழ்மையான வாழ்க்கையாக இருக்கலாம், கஷ்டப்படுற வாழ்க்கையாக இருக்கலாம், மாப்பிள்ளை அழகு இல்லாமல் இருக்கலாம், நம்ம எதிர்பார்த்த ஒரு தன்மவட்டை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நமக்கு கிடைச்ச வாழ்க்கையை புரிஞ்சிக்குவோம், அல்ல நமக்கு எத்தனை தந்திருக்கிறான் என்று பொறுத்து கொள்ளணுமே தவிர இதில் நம்ம அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பார்த்து அவங்கள மாதிரி நம்ம இல்லையே, இவங்கள மாதிரி இல்லையே அப்படின்னு செய்கிறாங்க. நிறைய பேர் கணவனோடு போட்டி போட்டு நீ சொல்கிறது நான் கேட்குறதா, நான் சொல்கிறது நீ கேட்குறதா, இப்படியே தங்களுடைய வாழ்க்கையை துளைக்கிறத பார்க்கணும். அப்போ இன்னொரு வாழ்க்கை கிடைக்குமா உங்களுக்கு? உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்காரு, உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்காரு, உங்களுக்கு அந்த இல்லற சந்தோஷம் கிடைக்கிறது. இது எல்லாத்தையும் இழந்து தாய் வீட்டில் ஒரு வாழை வெட்டியாக இருக்கணுமா? அண்ணன் தம்பிகளுக்கு ஒரு பாரமாக இருக்கணுமா? கிடைச்ச வாழ்க்கையை நம்ம அழித்து கொள்ளக்கூடாது என்பதில் என்ன செய்யணும், பெண்கள் கவனமாக இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அவங்கள்ட்ட ஒரு பெண்மணி வர்றாங்க. வந்த உடனே ரசூலுல்லாஹ் ஏதோ ஒரு கேள்வி கேட்கறக்காக வேண்டி இல்லை வேறு ஏதோ ஒரு தேவைக்கு வேண்டி வந்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விசாரித்து விட்டு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, ஏமா அவங்களுடைய கணவர் இருக்காருல்ல, அவர்கிட்ட நீ எப்படி நடக்கிற? ஏதோ அவங்க ரசூலுல்லாஹ் கேள்விப்பட்டிருப்பாங்க உங்களுக்கு, சரியில்லைங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கிறாங்க, ஏற்று பேசலாம் அல்லது வேறு மாதிரி ஏதாவது குறை இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கலாம். ரசூலுல்லாஹ் அதை விசாரிக்கிறாங்க, உன் கணவன்ட்ட நீ எப்படி நடக்கிற? அவங்க சொல்கிறாங்க, அம்மா ஆளு இல்லாமல் அஜஸ்து அனுபவம், எனக்கு முடியலை அப்படின்றா தவிர அவருக்கு நான் ஒரு குறையும் வைக்கிறது இல்லை அப்படின்னு அந்த பெண்மணி ஒரு வார்த்தையில் சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபந்துரி அழின் அனுத்தி மின்னும், நீ அவர்கிட்ட எப்படி இருக்கிற என்பதை நீ கவனித்துக்கொள். ஏன் இன்னமாக ஜன்னத்துக்கி உன் நாருக்கி, அவன்தான் உன்னுடைய சொர்க்கம் உன்னுடைய நரகம். ஒரு பெண் சொர்க்கம் போகிறதா இருந்தாலும் கணவன்ட்ட எப்படி நடக்கிறான், எப்படி துழுவுறா, எப்படி நோன்பு வைக்கிற, இதை மட்டும் அல்ல பார்க்க மாட்டான். கணவன்ட்ட எப்படி நடக்கிற, நீ சொர்க்கம் போகிறதுக்கு அவன் தான் காரணமாக இருப்பான், அல்லது நீ நரகம் போகிறதுக்கு அவன் தான் காரணமாக இருப்பான். கணவன்ட்ட ஒழுங்கு நடக்கலையா, கணவனை மீறுறியா, கணவனுக்கு நன்றி கிட்டத்தனமாக நடக்கிறியா, நீ நரகம் போகிறதுக்கு அவன் காரணமாக இருப்பான் என்று அல்ல அப்படி தூரணை செய்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. அப்போ ஒரு இஸ்லாமிய பெண் தன்னுடைய கணவன்கிட்ட ஒரு நல்லொழுக்கம் உள்ள மனைவி,
மார்க்கத்திற்கு உட்பட்டு நடக்கக்கூடிய மனைவி, மனிதநேயம் உள்ள மனைவி, நம்ம மேல் அக்கறை உள்ள ஒரு மனைவி என்று பேர் பெறக்கூடிய அளவுக்கு என்ன செய்யணும், ஒரு பெண் இருக்கணும். அதே நேரத்தில் அந்த பெண்கள்கிட்ட வந்து மார்க்கத்துக்கு எதிரான ஒன்றை கணவர் சொல்றாருன்னு வைங்க, அப்போ கேட்க தேவையில்லை. ஒரு பெண்ணுக்கு தலைமுடி வந்து கம்மியாக இருக்குது, ஒட்டு முடிக்க சொல்கிறாரு, அல்ல புருவத்தை மறிக்க சொல்கிறாரு, அல்ல வேற ஏதோ ஒன்று செய்கிற ஒரு ஃபேஷனாக ட்ரெஸ் கொடுத்து சொல்கிறாரு, வெளியே வரும்போது நீ இந்த மாதிரி புர்கா கொடுத்து, ஒரு அலங்காரமான புர்கா கொடுத்து இப்படிங்கிறாரு. அப்போ இந்த மாதிரி மார்க்கத்திற்கு மாற்றமாக நடக்க சொன்னார்களே, ஆனால் அதில் கட்டுப்படக்கூடாது. ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு பெண்மணி வந்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய மகளை வந்து என்ன செய்கிறாரு, என்னுடைய மருமகன் வந்து ஒட்டு முடிக்க சொல்லி சொல்கிறாரு, இப்போ என்ன பண்ணுறது? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னஹு கத் லுயினல் மூசிலாத், ஒட்டுமுடி வைக்கக்கூடிய பெண்கள் சபிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ மார்க்கத்திற்கு மாற்றமான ஒரு விஷயத்தை கணவர் சொல்வாரே, ஆனால் அதுக்கு ஒரு பெண் கட்டுப்படக்கூடாது. அது இல்லாத மற்ற எல்லா விஷயங்களும் என்ன செய்யணும், ஒரு பெண் வந்து தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். அப்படி ஒரு நல்லொழுக்கம் உள்ள ஒரு இஸ்லாமிய பெண்ணாக பெண்கள் இருக்க வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.